வெளியூர்ல பரம்பொருள் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களையும், பராசக்தி ஸ்ரீ அன்னை அவர்களையும், குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்களையும் வணங்கி, பொய்மையின் ஆதாரங்களும் வாய்மை அதை முறியடிக்கும் வழிகளும் என்ற சொற்பொழிவின் 2ஆம் பாகத்தை துவங்குகின்றேன். இந்த சொற்பொழிவு வந்து ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்களால் எழுதி வழங்கப்பட்ட சொற்பொழிவு காப்பி. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய அப்பாவோட அந்த வரலாற்று நிகழ்வுகள்லாம் தொடர்பு படுத்தி இதை வந்து எழுதியிருப்பாங்க. மற்ற தலைப்புகள்லாம் சில தலைப்புகள் வந்து நாங்களே அப்பா புக்கில் இருந்து நிறைய எடுப்போம். இது முழுக்க முழுக்க அப்பாவே எழுதி கொடுத்த ஸ்பீச் காப்பி அது. அதெல்லாம் அதில் உள்ள விஷயங்களை மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட முதல் பாகத்துல முடிச்சப்ப நேரமத்துல முதல் பாகத்தே ஒரே ஸ்பீச் காப்பியை 2ஆ பிரிச்சு 2 பாகமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல முதல் பாகத்துல உள்ள சுருக்கத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். உண்மை மெய்தான் ஆன்மீகத்திற்கு அடிப்படை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். உண்மைனா வாயால் சொல்லுகின்ற, அதை பொய் சொல்லாம உண்மை பேசுறோம்ல, அது மட்டும் உண்மை கிடையாது. அதுவும் உண்மைதான். அதோடு சேர்ந்து நேர்மை, சின்சியாரிட்டி, கடமையை செய்தல், இவை அனைத்துமே உண்மைதான். அது உண்மைங்கிற அந்த கான்செப்ட்ல அதுவும் வரும். அன்னைகிட்ட உண்மை இருந்தாதான் அன்னையோட சக்தி செயல்படும். ஏன்னா பரமனின் அருள் செயல்படுறது சத்தியமும் ஜோதியும் உள்ள இடத்துலதான் சத்தியம்னா உண்மை, உண்மையும் ஜோதியும் உள்ள இடத்துலதான் பரமனின் அருள் செயல்படும், அன்னையோட அருள் செயல்படும். அப்படிங்கிறதுனால அன்னை அன்பர்கள் நம்ம உண்மையை கைகொள்ள வேண்டும், உண்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதே போல நாம் பொய் சொல்லவில்லை என்றாலும் உண்மையை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது பொய் சொல்பவர்களை ஆதரிப்பதும் நமக்கு அருளுக்கு தடையாக அமையும்ங்கிறதையும் போன சொற்கொள்ள பார்த்தோம். அதாவது பொய் சொல்பவரை ஆதரிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், சில அரசியல் தலைவர்கள் இல்ல நண்பர்கள் உறவினர்கள்ல தப்பானவங்க இல்ல பொய்யானவங்களை நம்ம விருப்பத்தின் அடிப்படையில அவங்க மேல நேசிப்போம், இல்ல அவங்களை ஆதரவு தெரிவிப்போம். அதுவும் நம்மளுக்கு வர அருளை தடுக்கும். அதுவும் ஒரு வகையான பொய்மையை ஆதரிப்பதுதான் அப்படிங்கிற விஷயத்த போன சொற்பொழிவுல பார்த்தோம். அதே போல பொய் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். மூட நம்பிக்கையால், அனுபவ இன்மையால், அறியாமையால், நாம் கண்ணால் பார்க்கிறது தான் உண்மைன்னு நம்புறதுனால, நம்ம நம்புறதுதான் உண்மை, மற்றதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறது, இது போன்ற காரணங்களால் பொய் நம்ம வாழ்க்கையில ஏற்படுது. நம்ம பொய்யை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அது மாதிரி மெய் பொய் அப்படிங்கிறது கோர்ட்டோட இரு பக்கங்கள். நம்ம அந்த இதை தேர்ந்தெடுக்கக்கூடிய சாய்ஸ், அதாவது உண்மையை கடைபிடிக்கலாமா இல்ல பொய்யை கடைபிடிக்கலாமாங்கிற சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. இறைவனை நீ உண்மையை தான் கடைபிடிக்கணும்னு சொல்லல, பொய்யை தான் கடைபிடிக்கணும்னு சொல்லல, சாய்ஸ் அதை நம்மள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. உண்மையின் பக்கம் இருக்கின்ற போது நம்ம அன்னையோட அருளை பெறலாம், பொய்மையின் பக்கம் போகின்ற பொழுது நம்ம அசுர சக்தியில போறதுனால வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் சந்திப்போம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல பொய்யை மெய்யென்று ஏற்றவர்கள் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும், பெரிய பதவியிலையோ இல்ல மிக திறமைசாலிகளாகவோ அறிவார்ந்தவர்களாகவோ எப்படி இருந்தாலும் பொய்யை மெய்யின்னு நினைச்சு அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க, அறியாமையில தெரியாம ஏத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு ஆபத்து வருங்கிறத சுபாஷ் சந்திரபோஸோட வாழ்க்கை நிகழ்ச்சியில இருந்து நம்ம அதை பார்த்தோம். அதே போல எதை நம்ம ஆழ்மனம் அளவு கடந்து மறிக்கிறதோ, வேண்டாம் என்று வெறுக்கிறதோ, அதையே வாழ்வு நம்மோடு இணைந்து செயல்படுறது போல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதாவது ஆழ்மனம் மறுப்பதை
வாழ்க்கை நம்மளுக்கு செயல்படுத்தும். அது நம்ம அதோட சேர்ந்து நம்ம வாழ்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும்ங்கிறத பார்த்தோம். அதே போல மத அடிப்படைவாதம் எல்லாமே பொய். அதாவது அனைத்து மதங்கள்லயுமே பொய்மை இருக்கு. அந்த பொய்மையை விட்டுட்டு அதோட உண்மையான சாராம்சத்தை மட்டும் ஏற்பதுதான் மெய் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல யாரு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். அதனால பொய் வளராது, மெய் தான் வளரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை நம்ம இப்ப இந்த சொற்பொழிவுல பார்ப்போம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் தன்னுடைய லட்சியங்களாக, வாழ்வின் லட்சியங்களாக 5 விஷயங்களை கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது இந்திய சுதந்திரம். பகவான் ஆன்மீகத்திற்கு வந்ததற்கு காரணமே இது இந்திய சுதந்திரம் தான். அவங்க வரலாறு படிக்கிறப்ப நமக்கே தெரியும். அதாவது ஆன்மீக சக்தியை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு காளி கோயிலுக்கு போறப்ப ஒரு உடம்பு முடியாம இருக்கிற ஒரு பையனுக்கு அந்த ஒரு சாமியார் பூசாரி மந்திரம் சொல்லி தண்ணீரை கொடுத்து நோயை குணப்படுத்துறத பார்த்தாங்க. அப்போ இந்த தெய்வ சக்தியால ஒரு நோயை குணப்படுத்த முடியுதுன்னா, நம்ம ஏன் தெய்வ சக்தியை ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது? ஆன்மீகத்தை நம்ம ஏன் சுதந்திரத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் பகவான் ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்தது இந்திய சுதந்திரத்துக்காக தான். இந்திய நாட்டோட சுதந்திரத்தை ஆன்மீக சக்தியின் மூலம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்ப 5 லட்சியங்கள்ல முதலாவது லட்சியம் இந்திய சுதந்திரம். 2வது லட்சியம் ஆசிய விடுதலை. ஆசிய விடுதலை இந்தியா போலவே பல நாடுகள் ஆசிய கண்டத்துல நிறைய நாடுகள் அடிமையா இருந்தது. எல்லா நாடுகளும் விடுதலை அடையணும், சுதந்திரமா இருக்கணும்ங்கிறது அவர் லட்சியமா இருந்தது. 3வது லட்சியம் ஒன்றுபட்ட உலகம். உலகம் எல்லாம் ஒரே உலகமா, ஒரே நாடுகள், வெவ்வேறு நாடுகள்னு அப்படின்னு இந்த பேதங்கள் இல்லாம ஒன்றுபட்ட உலகமா இருக்கணும் அப்படின்னு பகவான் நினைச்சாங்க. 4வது இந்தியா உலகத்துடைய குரு, ஒன்றுபட்ட உலகத்தோட குருவாக, அனைத்து நாடுகளுக்கும் இந்தியா குருவா இருக்கணும் அப்படிங்கிறத லட்சியமா கொண்டு இருந்தாங்க. 5வது சத்திய ஜீவன் பிறப்பது. சார் சொன்னாங்களா, சத்திய ஜீவன். அந்த சத்திய ஜீவன் பிறப்பது அவங்களுடைய 5 லட்சியங்கள், 5வது லட்சியமாக இருந்தது. இதுல முதல் 2 லட்சியங்களான இந்திய சுதந்திரமும் ஆசிய விடுதலையும் பகவான் காலத்திலேயே பூர்த்தி ஆயின. இப்ப பாருங்களேன், பகவான், அதனாலதான் பகவானுங்கிறது. பகவானோட அந்த 5 லட்சியங்களை ஒன்று கூட அவருக்காக எதுவுமே இல்லை பாருங்க. அவங்களோட பர்சனலுக்காக இல்லை, எல்லாமே உலகம், இந்த மக்கள் அப்படின்னு பொதுநலமா இருக்காங்க. அத மாதிரி, அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க, ஆன்மீகத்துல ஏன் எல்லாரும் பெரிய நிலையை அடையிறது இல்ல? ஆன்மீகத்துல பல நிலைகள் இருக்கு, மகான், யோகி, சாதுன்னு பல நிலைகள் இருக்கு இல்லையா? ஏன் எல்லாராலையும் அடைய முடியலன்னா, பரம்பொருள் என்ன செய்யுமா, யாருக்கெல்லாம் பரநலம் இருக்கோ, மக்கள் மீது நலன் இருக்கோ, அவங்களுக்கு தான் அந்த கருணையை கொடுத்து அந்த ஒரு சித்தி நிலையை பரம்பொருள் கொடுப்பாங்களாம். அத பகவான் பாருங்க, அவங்களுக்குன்னு எந்த ஒரு இதுவுமே இல்லாம எல்லாமே இந்தியா, உலகம், உலக மக்கள், சத்திய ஜீவன், அது மாதிரி பரந்த மனப்பான்மையோட பகவான் இருந்திருக்காங்க. அதுதான் உயர்ந்த நிலையில பகவான் இருக்காங்க. பொதுவா நம்மலாம் ஒரு லட்சியம் வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு செயல்படுத்துறதுக்கு ஒரு இயக்கமோ இல்ல ஒரு அமைப்போ ஏதோ ஒன்று ஆரம்பிப்போம். ஆனா பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த 5 லட்சியங்களையும் நிறைவேற்றுவதற்காக நாட்டுல ஒரு பெரிய இயக்கங்களை அவங்க ஏற்படுத்தவே இல்லை. இப்படி பெரிய இயக்கங்களை ஏற்படுத்தி தான் இந்த லட்சியங்களை அடைய வேண்டும்னு அவங்க நினைக்கவே இல்லை. அப்படி இல்லாம அடிப்படை நிலைமைகளை மனிதனை நாடும் பேரருளால் மாற்றிவிட்டால் உலகம் மாறும் என பகவான் நினைத்தார். அதாவது சொல்லுவாங்கல்ல, அடுப்புல எரியறதை எடுத்துட்டோம்னா கொதிக்கிறது தானே அடங்கும்பாங்கல்ல. பசுமாடை முன்னாடி அழைச்சிட்டு கண்ணுக்குட்டியை முன்னாடி அழைச்சிட்டு போனா பின்னாடியே பசுமாடு வருங்கிற மாதிரி இந்த அடிப்படையான சில நிலைகளை மாத்தணும். அது இயக்கங்கள்லாம் ஆரம்பிக்காம மனிதனை நாடும் பேரருள், அதாவது இறைவனுடைய அருள், இறை சக்தியால் இந்த 5 லட்சியங்களுக்குரிய அடிப்படைகளை மாற்றி இந்த 5 லட்சியத்தையும் நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்க. இதுக்காக எந்த இயக்கமும் இல்லாம இறை சக்தியாலே இந்திய சுதந்திரம், ஆசிய விடுதலை, ஒன்றுபட்ட உலகம், இந்தியா உலகத்தின் குருவாவது, சத்தியஜீவன் பிறப்பது, இந்த 5 லட்சியங்களையும் பூர்த்தி அடையணும்னா அவர் இறை சக்தியை மட்டும் தான் நம்பினாங்க. அதுக்கு உதாரணமா எங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா,
இப்ப தொழிலாளிக்கு வந்து பொதுவாகவே முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒத்து வராது. முதலாளி வந்து முதலாளித்துவமா இருப்பாங்க. தொழிலாளர்லாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. தொழிலாளி வந்து முதலாளித்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. 2 பேருமே எப்போதும் எளியும் புனியமா தான் இருப்பாங்க. பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த தொழிலாளிக்கு ஓட்டு உரிமை வந்துருச்சுன்னா எலெக்ஷன்ல நிக்கிற முதலாளி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொழிலாளி மேல உள்ள அந்த எதிர்ப்பை கைவிட்டுடுவாங்க. ஏன்? அப்பதான் அவங்க ஓட்டு போடுவாங்க, நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த தொழிலாளி எதிர்ப்புங்கிற அந்த மனநிலையை கைவிட்டுடுவாங்க. எப்படி இந்த ஓட்டுரிமை அப்படிங்கிற அந்த உண்மை அந்த தொழிலாளி எதிர்ப்புங்கிற அந்த பொய்யை வந்து மாற்றுதோ, அதே போல இறை அருள் என்ற உண்மை வந்து இந்த 5 லட்சியங்களையும் வந்து நிறைவேற்றும் அப்படின்னு பகவான் நம்பினாங்க. எப்படி இந்த தொழிலாளிக்கு ஓட்டுரிமை வந்தோன்னா தன்னால அவங்க தொழிலாளர் நலன் வந்துருது இல்ல, அதே போல இந்த இறை அருளால இந்த 5 லட்சியங்களும் நிறைவேறும் அப்படின்னு பகவான் வந்து நினைச்சாங்க. சொல்லிட்டு இந்த தொழிலாளர் முதலாளி ஒற்றுமையால என்ன ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை இங்க அப்பா சொல்றாங்க. இது வந்து ஒரு உண்மை நிகழ்வை வந்து இங்க அப்பா வந்து சொல்லி அங்கே அதை விளக்குறாங்க. டாய்ஸ்லர் கார் கம்பெனிய வந்து பாதாளத்தை எட்டிடுச்சு. அதாவது அந்த நிறுவனம் வந்து கார் நிறுவனம் வந்து கீழே அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. நஷ்டமடைஞ்சு அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. அப்ப அயக்கோகா அப்படிங்கிறவர் வந்து கடுமையான கட்டுப்பாட்டை வந்து அந்த கம்பெனில வந்து நுழைக்கிறாங்க. அவரு அந்த அயக்கோகா அப்படிங்கிறவர் வந்து இந்த கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கிட்டப்ப அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட $3 பில்லியன் வந்து நஷ்டத்துல இருந்துச்சு. $3 பில்லியன் நஷ்டத்துல இருந்தது. இந்த கம்பெனியை வந்து மீட்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. ஏன்னா அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. அப்ப அயக்கோகா என்ன பண்றாங்க அப்படின்னா பொறுப்பேற்ற உடனே நஷ்டத்துல இருந்த அந்த கம்பெனியை வந்து லாபம் ஈட்டும் கம்பெனியாக மாற்ற பல கட்டுப்பாடுகளையும் பல முயற்சிகளையும் வந்து செய்யறாங்க. அது முதலாவது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தொழிற்சங்கத்தை கூப்பிட்டு ஆதரவு வந்து நாடினாங்க. ஏன்னா தொழிலாளர் ஒத்துழைச்சாதான் அந்த கம்பெனி டெவலப் ஆகும். அந்த கம்பெனி டெவலப் பண்ணாதான் எல்லாருக்குமே வந்து முன்னேற்றம் கிடைக்கும், கம்பெனிக்கு வந்து லாபத்துக்கு வரும். அதனால தொழிற்சங்க ஆதரவு வந்து நாடினாங்க. கம்பெனி ஒர்க்கர்ஸ் எல்லாம் அழைச்சு மீட்டிங் போட்டு உங்களுக்கு எல்லாம் வந்து ஒர்க்ல அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை, உங்க உரிமையை தான் நீங்க நாடுறீங்களுடைய கம்பெனி லாபத்தை முன்னேற்றத்தை வந்து நீங்க விரும்புறது இல்லை அப்படிங்கறத எடுத்து சொன்னாங்க. அதே கம்பெனி அக்கௌண்ட் எல்லாம் ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாம கஸ்டமர் தேவையை வந்து எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்யும் விதமா செயல்படலை அப்படிங்கிறத வந்து சொல்லி அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் மோட்டிவேட் செஞ்சாங்க. அதையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தொழிலாளர்லாம் வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த தொழிலாளர்கள் வந்து நல்லா இருக்கணும், சம்பளம் வாங்கணும்னா எப்படி கிடைக்கும்? அந்த கம்பெனி லாபம் அடைஞ்சாதான் அவன் தொழிலாளருக்கு வந்து நலன் கிடைக்கும். அப்ப வந்து சில கம்பெனில கார்ல சில மாற்றங்கள் எல்லாம் பண்றாங்க. 10 லிட்டர் டீசலுக்கு 40 மைல் செல்லும் இன்ஜினை வந்து இக்கம்பெனி வந்து கார்களுக்கு வந்து பொருத்தி கொண்டிருந்தாங்க ஆரம்ப காலத்துல. இப்படி 10 லிட்டருக்கு வந்து 40 மைல் போனுச்சுன்னா அது பணக்காரரை தான் பயன்படுத்த முடியும், நடுத்தர மக்கள் வந்து பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால 10 லிட்டருக்கு வந்து 80 மைல் ஓடும் இன்ஜினை வந்து டிசைன் செஞ்சாங்க. அத மாதிரி இன்ஜினை கண்டுபிடிச்சு அதை வந்து கார்ல பொருத்தினாங்க. அது மட்டும் இல்லாம காரோட சில பாகங்கள் எல்லாம் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்கள் எல்லாம் மாற்றி அமைச்சாங்க. இந்த காருக்கு பேர் வந்து கே கார் அப்படின்னு அழைச்சாங்க. அந்த காருக்கு அழைக்கப்பட்டுச்சு. மேலும் ஒரு புரட்சியை வந்து இந்த அயோகா பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரு நீங்க வாங்கிட்டு போங்க, திருப்தி இல்ல, இந்த கார்ல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா 6 மாதத்துல திரும்ப பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்தாங்க. அது வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ரொம்ப ரீச் ஆகி எல்லாரும் அந்த காரை வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால பணக்காரர்களை மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த கார்களை வந்து நடுத்தர மக்களும் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த கம்பெனி வந்து நன்றா பிக்கப் ஆகி நஷ்டத்துல இருந்த கம்பெனி லாபம் ஈட்ட ஆரம்பிச்சது. இந்த கே கார் தயாரித்தவுடன் இதனை விற்பனைக்கு முதல்ல வெளில எடுத்துட்டு வந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சேர்மேன் தான் முதலாவது காரை வெளில எடுத்துட்டு வந்தாங்க. புது காரை கண்டுபிடிச்சு அந்த பல டிசைன்களை மாத்தி இன்ஜினை மாத்தின காரை. 2வது காரை வந்து தொழிற்சங்க தலைவர் வந்து ஓட்டி வந்தாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா முதலாளியும் தொழிலாளியும்
ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க அப்படிங்கிறத காட்டுது. அதனால அதல பாதாளத்துல இருந்த அந்த கம்பெனி வந்து திரும்ப லாபத்தை ஈட்டி நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்து வந்தது. அதாவது தொழிலாளர் எதிர்ப்பு, முதலாளி எதிர்ப்புங்கிற போய் தொழிலாளர் ஒற்றுமை, ஒத்துழைப்பு, முதலாளி ஒத்துழைப்பு அப்படின்னு இந்த உண்மையா மாறுறப்ப அது என்ன வருது? லாபமா வந்து மாறுது. பொய் தன் ஆட்சியை நடத்தும் வழிகளை அனைவரும் அறிவர். ஆனால் பொய்யை ஒழிக்க முயல்பவர் ஆழ்மனத்திலும் அடிமனத்திலும் போற்றுவது மெய் வளர்த்த பொய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்பா இங்க சொல்ல வராங்கன்னா, பொய்யை வந்து அழிக்கணும்னு நினைச்சு செயல்படுறாங்கல்ல, பொய் இருக்கக்கூடாது, உண்மைதான் இருக்கும்னு. அப்படி இருக்கிறவங்களுடைய ஆழ் மனசுல கூட அடி மனசுல கூட என்ன இருக்குங்கிறாங்க? பொய் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி பொய் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை வந்து இங்க அப்பா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாளி ஒழிக, முதலாளித்துவம் ஒழிக அப்படின்னு தொழிலாளிகள் வந்து கோஷமிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தொழிலாளியோட அடி மனசுல, ஆழ் மனசுல அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும். அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும், ஏக்கம் இருக்கும் அப்படின்னா, நம்மளும் என்ன ஆகணும் ஒரு நாள் முதலாளி ஆகணும், நானும் முதலாளி ஆகணுங்கிற அந்த ஆசை வந்து அவங்க ஆழ் மனத்துல இருக்கும். ஏன்னா முதலாளிக்கு பெரும் பணம் உண்டு. அந்த பணத்திற்காக பணம் வந்துட்டாவே அவங்களுக்கு என்ன வந்துடும்? அதிகாரமும் வந்துடும். அந்த பெரும் பணமும் அதிகாரமும் எனக்கு வேண்டும் என்று தொழிலாளியின் ஆள் மனம் இயங்கும். வாழ்நாள் ஃபுல்லா முதலாளித்துவம் ஒழுக, முதலாளி ஒழுகன்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலாளி அதுக்கு நேர எதிர்மறை என்ன பண்ணுவான்? நானும் முதலாளி ஆகணும், நானும் மற்றவங்களை ஆட்சி செய்யணும் அப்படின்னு அவனுக்கு அந்த ஆள் மனசுல ஒரு ஆசை இருக்கும், அது இயங்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்றாங்க. இதுதான் அப்பா என்ன சொல்றாங்கன்னா, பொய்யை ஒழிக்க முயல்பவருடைய ஆழ்மனத்திலும் அடிமனத்திலும் மெய் வளர்த்த பொய் இருக்கும் அப்படின்னு அதை சொல்றாங்க. எதனால இத மாதிரி தானும் ஒரு நாள் முதலாளி ஆகணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, பணமும் பதவியும் உள்ள இடத்துலதான் பண்புகள் வந்து குவிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பண்பின் பெருமைகளை வந்து தான் அடையணும் அப்படின்னா அவனுடைய மனசு, தொழிலாளியுடைய மனசு வந்து நாடும். இப்படி தொழிலாளியோட தனது அடிமனதோட வேட்கைக்கு எதிராக முதலாளித்துவம் ஒழிக என கோஷமிடுவான். ஆனால் அந்த தொழிலாளியோட ஆழ் மனதில் தான் கோஷமிடுவதற்கு எதிராக முதலாளியாக வேண்டும், பெரும் பணம், அதிகாரம், பண்பு ஆகியவற்றை பெற வேண்டும் அப்படின்னு நினைப்பான். இதுதான் ஸ்ரீ அப்பா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பொய்யை ஒழிக்க முயல்பவர் ஆழ் மனதிலும், அதெல்லாம் முதலாளித்துவங்கிறது பொய். அந்த முதலாளித்துவம்ங்கிற அந்த பொய்யை ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடிய அவருடைய ஆழ் மனதிலும் போற்றுவது எதுன்னா மெய் வளர்த்த பொய். தானும் ஒரு நாள் முதலாளி ஆகணும், மற்றவங்களை என்ன பண்ணணும், அது மாதிரி ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த பொய் ஆழ் மனசுல இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க அப்பா சொல்றாங்க. இது வந்து இந்த ஒரு உதாரணம் வந்து இந்த தொழிலாளி முதலாளி அந்த உதாரணத்தின் மூலியமா அப்பா வந்து இங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, இது போல நீங்க வந்து வாழ்க்கையில வந்து மற்ற எந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க வாழ்க்கையில வந்து நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம், இல்ல தெரியும். யாரு ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு கொள்கை, ஒரு கோட்பாட்டுக்காக அவங்க வந்து ரொம்ப எதிரா போராடுறாங்களோ அவங்க ஆழ் மனசுக்குள்ள என்ன இருக்கும்? அதுக்கு எதிரான ஒரு மனோபாவம், எதிரான ஒரு மனநிலை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து இங்க வந்து புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்த தலைமுறை பெறும் சுதந்திரம். அடுத்த தலைமுறைனா நமக்கு அடுத்த தலைமுறை. இப்ப நமக்கே தெரியும். இப்ப இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ரொம்ப கட்டுப்பாடு இருந்தது. பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைங்களை ரொம்ப அடிப்பாங்க, ரொம்ப கட்டுப்பாடா இருக்கும். இப்ப ரொம்ப பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சுதந்திரமா செல்லமா இருக்கிறாங்க. இன்னும் எங்க காலத்துக்கு முன்னாடி உங்க காலத்துல, உங்களுக்கு முன்னாடி காலத்துல இன்னும் கட்டுப்பாடெல்லாம் அதிகமா இருந்திருக்கும். இன்றைய காலகட்டத்துல அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து அதிகமா சுதந்திரம் வருது, சுதந்திரத்தை வந்து அனுபவிக்கிறாங்க. அதே போல இந்த காதல் திருமணங்கள் வந்து அதிகமா இருக்கு. பள்ளியை விட்டு அகன்று பெறும் கல்வி, அதாவது ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும்தான் கல்வின்னு இல்லாம வெளியில இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறதும் அதிகரிச்சிருக்கு. அதே போல அகதிகளை ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதிகளை அனுப்பிச்சு வர போறாங்க இல்லையா, அவங்கள வந்து வரவேற்கிற நாடுகளோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. அதே போல அரசியல் சுதந்திரம் அப்படின்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பணக்காரர்களுக்கு மட்டும் இருந்த ஓட்டு உரிமை இன்னைக்கு எல்லாத்துக்கும் இருக்கு.
மேலை நாடுகள்ல கூட பெண்களுக்கு ஓட்டு உரிமை இல்லாம இருந்தது. அப்புறம் பெண்களுக்கு இப்போ ஓட்டு உரிமை எல்லாம் இருக்கு. ஆண்களுக்கு மட்டும் இருந்ததெல்லாம் வெளிநாடுகள்லயே இருந்தது. இப்ப அனைவருக்கும் ஓட்டு உரிமைங்கிற அந்த அரசியல் சுதந்திரம் எல்லாம் வந்திருக்கு. அதாவது பொருளாதாரத்துல வந்து சமத்துவம் வந்திருக்கு. ரொம்ப முழுமையா வரனாலும் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்ப வருது அப்படின்னு எப்பல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போருக்கு பிறகுதான் இதை போன்ற ஒரு வளர்ச்சிகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு யுனைடெட் நேஷன் கணக்கிட்டு சொல்லியிருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போருங்கிறது பொய். அந்த பொய்க்கு பிறகு என்ன வருது? ஒரு பரிணாமம், ஒரு முன்னேற்றம் எப்படி வருதுன்னா, அடுத்த தலைமுறை சுதந்திரம் வந்திருக்கு, காதல் திருமணம் அதிகமா இருக்கு, பள்ளியோட கல்விங்கிறது பள்ளியோட முடிவு பெறாமல் அதனை கடந்து எல்லைகள் விரிவடைஞ்சிருக்கு. அரசியல் சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம் எல்லாம் இன்னைக்கு பரவலா இருக்கு. இது என்ன காரணம்னா, பொய்க்கு பிறகு வரக்கூடிய உண்மை அப்படின்னு இங்க அப்பா சொல்றாங்க. அன்னை அன்பர்களாகிய நாம் இவற்றை கடைபிடிப்பது அன்பர்களாகிய நாம் சாதகனாகும் வழி அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அதாவது இப்ப நம்மளாம் அன்பர்களா இருக்கோம். சாதகர்கள்ங்கிறவங்க யோகம் பண்ணவங்கன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆசிரமத்துல இருந்தாங்க. அடுத்த நிலை. அதாவது சாதகர் ஆகுறதுக்கான வழி என்னன்னா, நம்மளும் இது போன்ற இருக்கணுங்கிறாங்க. எது போன்ற? உலகம் ஃபுல்லா ஏற்றுக்கொண்ட அடுத்த தலைமுறை சுதந்திரம், கல்வி விசாலமான இருக்கிறது, அனைவரும் சமம்ங்கிறது, அரசியல் அதிகாரம் கொடுக்கிறது, ஏற்றத்தாழ்வு இல்லாம சமத்துவமா இருக்கிறது. இது எல்லாமே குழந்தைகளுடைய அவங்க திருமண விஷயங்கள்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, இது எல்லாமே நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா, நாம சாதகர்களாக மாறுவதற்கான வழிகள் அப்படின்னு அப்பா இங்க சொல்றாங்க. அதே போல மெய் உண்மைக்கு தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும் திறனும், பொய்க்கு தன்னைத்தானே அழித்து கொள்ளும் வேகமும் இயல்பாகவே உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உண்மையை என்ன பண்ணுமா, தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்குமா. அதே போல பொய் என்ன பண்ணுமா, தன்னைத்தானே அதுவே அழிச்சுக்கணும். அதே மாதிரியான மனிதர்கள் செயல்பாடு அவர்கள் அழிப்பது போல அழித்துக் கொள்வது போல இருக்கும் அப்படிங்கிறாங்க. மெய் பொய் வளருவதற்கு உதவினாலும் வளர்வது மெய்யே. அதாவது சில சமயங்கள்ல உண்மை பொய் வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுமா. அதோட நோக்கம் என்னன்னா, அதுக்கு பிறகு என்ன இருக்குமா, முடிவுல பாத்தீங்கன்னா அப்பயும் எதுதான் வளர்ந்துருக்குமா, உண்மைதான் வளரும், மெய் தான் வளருங்கிறாங்க. இதுக்கு எப்படி சொல்லலாம்னா, இது தத்துவமா சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பம். இதுக்கு உதாரணத்தின் மூலமா சொன்னா நம்மளுக்கு எளிதாக இருக்கும். இதுக்கு நல்ல உதாரணத்தை பாத்தீங்கன்னா மகாபாரதத்தை எடுத்துக்கலாம். மகாபாரதத்துல உண்மையின் வடிவம் யாரு? மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா. நம்ம தர்மரை சொல்லுவோம், ஆனா அவர்கிட்ட உண்மையோட ஒரு பகுதி இது இருந்தது, உண்மையோட இன்னொரு பகுதி அவர்கிட்ட இல்ல. மெய்யோன் வடிவமா நம்ம யார சொல்லுவோம்னா, பரம்பொருளா இருக்க விட பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லுவோம். அவர் என்ன செஞ்சாங்க? உண்மை ஜெயிக்க வேண்டும், சத்தியம் ஜெயிக்கணும்னா அவர் என்ன செஞ்சாங்கன்னா, பல சூழ்ச்சிகளை பொய்களை கையாண்டாங்க. சூழ்ச்சினா பொய்யை நம்ம எடுத்துக்கலாம், பொய்களை கையாண்டாங்க. மகாபாரதம்லாம் நம்ம பார்த்திருப்போம், படிச்சிருப்போம், நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி அவங்க பொய்ய கையாண்டாலும் வெற்றி பெறுவது, வளர்வது எது? மெய் தான். எது கடைசியா ஜெயிச்சது? தர்மம் தான் ஜெயிச்சது, சத்தியம் தான் ஜெயிச்சது. இது என்னன்னா, உண்மை பொய்யை ஆதரிச்சாலும் கடைசியில எதுதான் ஜெயிக்கும்? மெய் ஜெயிக்குங்கிறதுக்கு உதாரணமா இருந்தது. அதாவது உண்மையான கிருஷ்ணர் போய் சில சூழ்ச்சிகளை கையாண்டாரு. கடைசியில முடிவு எதுதான் செஞ்சது? சத்தியம் தான், உண்மைதான் ஜெயிச்சது. அதே போல அடுத்தது பொய்க்கு பார்க்கணும் இல்லையா? பொய் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் பொய்யிலிருந்து உண்மைதான் ஜெயிக்குங்கிறாங்களா? அதற்கு யாரு உதாரணம்னு பாத்தீங்கன்னா, பொய்யின் வடிவம் அதுல யாரு? துரியோதனன், சகுனி, இவங்களெல்லாம் நம்ம சொல்லலாம். பொய்யின் வடிவமான துரியோதனன் மெய்யை, உண்மையை அழிக்கணும், தர்மத்தை அழிக்க வேணும் அப்படின்னு கங்கணம் கொட்டிட்டு வேலை செஞ்சான். அப்படி எவ்வளவு வேலைகள், அவரும் நிறைய தந்திரங்கள்லாம் பண்ணாங்க, மகாபாரத போல நிறைய சூழ்ச்சி பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம். அப்படி கங்கணம் கட்டி கொண்டு உண்மையை அழிப்பேன் அப்படின்னு செயல்பட்டாலும் கடைசி அழிந்தது எது? அதர்மத்தின வடிவான, பொய்யின் வடிவான அந்த துரியோதனனும் அவங்க சார்ந்தவர்கள் தான் அழிந்து போனார்கள். எனவே மெய் பொய் வளர உதவினாலும், கிருஷ்ணரை போல உதவினாலும் வளர்வது மெய்யே.
பொய் மெய்யை அழிக்க கங்கணம் கட்டினாலும் தர்மர் வந்து பொய்யை அழிக்கணும் மெய்யை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு செயல்பட்டார் இல்லையா? அப்படி செயல்பட்டாலும் அழிவது எது? பொய் தான் அழியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம வாழ்க்கையிலும் இல்ல வரலாற்றுலயுமே நம்ம பொருத்தி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க உண்மையை கடைபிடிக்கிறீங்க, இப்ப அண்ணன் என்பதும் உண்மையை கடைபிடிக்கிறோம். நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பொய்யா இருக்காங்க, நம்மளை வந்து அழிக்கணும்னு நினைச்சாங்கன்னா யாருக்குதான் அந்த அழிவு வரும்? அவங்களுக்கு தான் அந்த அழிவு வரும். ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்துல ஒரு விவேகம் இருக்கணும். அதாவது நம்ம எதுவுமே அவங்களுக்காக ரியாக்ட் பண்ணக்கூடாது. இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மதர் டிவோட்டி, நான் வந்து என்ன அவங்க எனக்கு கெடுதல் நினைக்கிறாங்க, எனக்கு வந்து தப்பா பேசுறாங்க, இல்ல எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க மதரை வந்து தண்டனை கொடுப்பாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. நினைச்சா என்ன ஆகும்? நமக்கு வந்து நினைக்கும் கேடு தனக்குங்கிற மாதிரி நமக்கு திரும்ப வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொன்னாங்கன்னா இது ஏதோ ஒரு மதர் வந்து நம்மளுக்கு ஏதோ இப்ப பார்த்தோம் இல்லையா, பொய் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கடைசியில் உண்மைதான் ஜெயிக்கும்னு. அப்ப வந்து பொய் ஏதோ நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அதுக்கு பிறகு நம்மளுக்கு என்ன வரும்? பெரிய உண்மை நல்லது வரும், நல்லது நடக்கும், ஒரு அதிர்ஷ்டம் வருங்கிற ஒரு ஞானத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்? வளர்த்துக்கணும். அந்த ஒரு விவேகத்தை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். நம்ம உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் நண்பர்களுக்கு யாராச்சும் ஒரு தொந்தரவுன்னு கொடுத்தாங்க, தொந்தரவு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் மதர் தண்டிக்க மாட்டாங்க யாரையுமே. லைஃப் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கான ரெஸ்பான்ஸை வந்து பண்ணும், தண்டனையை கொடுக்கும். ஆனா நம்ம மனசுல என்ன பண்ணக்கூடாது? அத மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம மதட்டு வட்டி நம்ம மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்களுக்கு கெடுதல் நடக்குங்கிறது எதிர்பார்ப்போ எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம மனசுல என்ன இருக்கணும்? இதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு நல்லது வரும், அதிர்ஷ்டம் வரும். பொய் வந்து ஏதோ நம்மள்ட்ட உண்மையை வளர்க்கறதுக்காக செயல்படுது, அவங்க செயல்படுறாங்கன்னு நினைச்சுக்கணும். அந்த ஒரு விவேகம் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு முக்கியமா இருக்கணும். அதே போல வாலியோட வரமும் டார்சியின் டாலரன்ஸையும் சகிப்புத்தன்மையும் லிடியாவின் ஓடி போகும் உந்துதலும், அவங்களுக்கு அந்த பிரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் கதையெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே மெய் வளரும் வழிகள் தான் சொல்றாங்க. மெய் வளருவதற்கு பொய் வகுக்கும் பாதைகள் அப்படிங்கிறாங்க. வாலி வாங்கின வரம் உண்மையா பொய்யா? அது வந்து பொய், அவன் நேர்மையா வாங்கல. ஆனா அதுவும் என்னதான் மெய் வளர்றதுக்காக தான் அந்த வரம் வாங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. அது போல ஓடி போறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு பொய்யான செயல் தான். ஆனா அதுவும் எது மெய் வளர்றதுக்கான காரணங்கிறாங்க. அதுக்கு வந்து விளக்கத்தை வந்து இங்க அப்பா சொல்றாங்க. அதை இப்ப நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வாலியோட வரத்தை பார்க்க போறோம். இப்ப ராமாயணம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப உள்ள இளம் தலைமுறைக்கு தான், சின்ன பசங்களுக்கு தான் ராமாயணம் மகாபாரதம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கவே எங்களுக்குள்ள ஒரே பொழுதுபோக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன அது மகாபாரதம் ஓடும், ராமாயணம் ஓடும். அதனால நாங்க விளையாடுறப்பயே கிருஷ்ணர் மாதிரி இது மாதிரி அன்பெல்லாம் வச்சுட்டு தான் விளையாடுவோம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் அத்துப்படியா இருந்தது. இந்த காலகட்டத்துல வந்து அந்த விஷயங்கள்லாம் தெரியாததுனால பெருசா வந்து குழந்தைகளுக்கு வந்து தெரியல. இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் ஒரு வந்து மதர் டிவோட்டி தான், தியான மையத்துக்கு வருவாங்க, கும்பகோணம் தியான மையத்துக்கு. அவங்க ஒரு பேசுறப்ப சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதாச்சும் ஒரு உதாரணம் சொல்றோம்னா கிருஷ்ணரை போல இல்ல மகாபாரதத்துல இருந்து ராமாயணத்துல இருந்து ஒரு உதாரணம் சொன்னோம்னா அப்படின்னா யாரு என்ன அப்படின்னு கேட்கறாங்களாம். அவங்களுக்கு கதை புரிஞ்சாதானே அவங்களுக்கு அந்த உதாரணத்தை புரிஞ்சுக்க முடியும். என்னன்னே உங்களுக்கு தெரியலையா? ஒரு உதாரணம் சொல்றதுக்கு கூட நம்ம டீச்சருக்கு தெரியுது, பசங்களுக்கு தெரியல. இப்ப வாலியோட வரம்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதே இளைய தலைமுறையில போயிட்டு ஒரு 9th 10th படிக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டா வாலிக்கு என்ன வரம் வாங்கினாங்கிறது மேக்சிமம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ராமாயணத்துல ஒரு நிகழ்வையோ இல்ல மகாபாரதத்துல இருந்து ஒரு நிகழ்வையோ இல்ல வேற ஏதோ ஒன்று சொன்னா கூட அவங்களுக்கு வந்து தெரியல அப்படிங்கிறாங்க. ஆசிரியருக்கு தெரியுது, மாணவர்களுக்கு தெரியல. உதாரணத்துக்கு இது போல நம்ம சொன்னோம்னா பட்டப்ப வாலி வாங்கின வரம்னா நம்மளுக்கு எல்லாம் புரியுது. அப்ப வந்து பொய்யா வரம் வாங்குறாரு, அது மெய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த கதை தெரிஞ்சாதானே அவன் நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இதெல்லாம் தெரியாத ஒரு சூழல்ல போயிட்டு இருக்குது. அதையும் மதர் பகவான் தான் ஒரு நல்ல விதமா மாத்தணும். ஏன்னா இப்ப எல்லாம் ஹைஸ்கூல்ல ஆசிரியர் மாணவனா இருக்கப்ப அதோட 60-70 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு கிளாஸ் இருக்கு, நல்லொழுக்க கல்வி போதனை சொல்லி கிளாஸ் இருக்கும். அது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிளாஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்குவாங்க. என்னுடைய ஆசிரியர் அவர்கிட்டே நான் வந்து 6ஆம் கிளாஸ் படிச்சேன், 7ஆம் கிளாஸ் கரெக்டா ராமாயணம்
நீ சொல்ற திறமை உள்ளவங்க இப்ப யாரு இருக்கிறாரு? அதே போல பாத்தீங்கன்னா இந்த கடவுள் வாழ்த்து, இந்த கம்பராமாயணம் இதெல்லாம் நிறைய பாடப்பகுதியிலிருந்து எடுத்துட்டாங்க. அது வந்து முந்திலாம் இப்பெல்லாம் இல்ல, அதெல்லாம் கடவுள் வாழ்த்தெல்லாம் இப்பெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லாம் மைனாரிட்டி ஓட்டு, அதே மாதிரி அரசியல் பின்னாடி இருக்காது, நம்ம அதுக்குள்ளார போக வேணாம். அது என்ன அதே மாதிரி பல காரணங்களை சொல்லி நாத்திகம் அதே மாதிரி பல அவங்க அரசியல் சித்தாந்தத்தை தானே கல்வி முறையில இது பண்ண பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து சில விஷயங்கள்னால அதெல்லாம் எடுத்துட்டதுனால மாணவர்களுக்கு அது தெரியாம போயிடுச்சு. பாடப்பகுதியில் அது இருந்தால் தானே அவங்களுக்கு தெரியும். ஒண்ணு பாடத்து மூலயமா கத்துக்கணும், இல்ல டிவி இது போன்ற விஷயங்கள் மூலயமா நடக்கணும். டிவிலையும் அது வந்து சொல்றது இல்ல, பாடப்பகுதியிலும் இல்லாதனால குழந்தைகளுக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா இப்ப வந்துச்சு பாத்தீங்களா ஒரு மகாபாரதம் விஜய் டிவில போட்டாங்களா, அதுலயே நிறைய கற்பனை இதெல்லாம் நிறைய கலந்துட்டாங்க. பழைய மகாபாரதத்துக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். அதாவது அந்த வசனங்கள் அந்த இதுல உள்ளலாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பழைய மகாபாரதங்கள் பாக்குற அளவுக்கு பொறுமை இல்லை. இப்ப எதுக்கு சொல்ல வந்தோம்னா அந்த வாலியோட வரத்துக்காக சொல்ல வந்தோம். அதனால திரும்ப நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கிட்ட மாதிரி அந்த இதுல பார்த்துப்போம். ராமாயணத்துல வந்து வாலி வந்து என்னன்னா தன்னை எதிர்த்து நின்று சண்டை இடுபவர்களோட பலத்துல பாதி பலம் தனக்கு வரணும் அப்படின்னு வரம் பெற்றார். இது வந்து நேர்மையான செயலா அப்படின்னா இது வந்து நேர்மையற்ற செயல். இது உண்மையா அப்படின்னு கேட்டா அது உண்மை கிடையாது, பொய்மை. இது ஏன்னா எதிராளியுடைய பலத்துல பாதி வாலி, ஏற்கனவே வாலி பலசாலி, இதுல எதிராளியுடைய பலமும் பாதி இவருக்கு வந்துருச்சுன்னா இவரோட பலம் தானா அதிகமாயிடும். இதெல்லாம் எளிதில் வாலி வெற்றி பெற்று விடுவார். எனவே இவர் பெற்ற இந்த வரம் அப்படிங்கிற வரம் வந்து நேர்மையற்ற வரம், பொய்மையின் வழியாகும். இது வந்து பொய்யோட வழி. சுக்கிரவனுக்கு வந்து வாலியோட சண்டையிடும் போது சுக்கிரவனுடைய பலத்துல பாதி வந்து வாலிக்கு போயிடுறதுனால அவரால் என்ன பண்ணவே முடியல, சுக்கிரவனால வாலியை ஜெயிக்கவே முடியல. அப்ப அவர் என்ன பண்றாரு, ராமபிரானோட உதவியை போய் நாடுறாரு. ராமர் என்ன பண்றாரு, வாலியை வந்து நேருக்கு நேரு சண்டையிட்டால் ராமருடைய பலமும் பாதி போயிடும் அப்படிங்கிறதுனால அவர் மறைந்திருந்து வாலியை வந்து வதம் செய்யறாரு. ராமபாணத்தால வாலி வந்து இறக்குறாரு. ராமரை வதம் செய்யப்பட்டதால் வாலிக்கு என்ன கிடைக்குது, மோட்சம் கிடைக்குது, மோட்சம் அடைகிறார். வாலி வந்து அந்த வரத்தை, நேர்மையற்ற அந்த வரத்தை, உண்மையற்ற அந்த பொய்யான வரத்தை வாங்கலன்னா வாலி யாரால கொல்லப்பட்டிருப்பாரு, வேற யாராலவே கொல்லப்பட்டிருப்பாரு. அப்ப அவருக்கு என்ன கிடைச்சிருக்காது, மோட்சம்ங்கிற அந்த உண்மை அவருக்கு கிடைச்சிருக்காது. அப்ப அவருக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அவர் என்ன பண்றாரு, அந்த பொய்யான வரத்தையே அவர் வந்து வாங்குறாரு, நேர்மையற்ற வரத்தையே வாங்குறாரு. வாலிக்கு மோட்சம் என்ற மெய் கிடைக்க வேண்டும், அது ராமபாணத்தால் தான் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பொய் வகுத்த பாதை வாலி பெற்ற வரம். பொய் பெற்ற வரம் இறுதியில் என்ன பண்ணுச்சு, மெய் வளர்வதற்கு தான் வழிவகுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொய்யான வரமும் கடைசியில் அவருக்கு என்னதான் பண்ணுது, மெய்யை தான், உண்மையை தான் கொண்டு வருது, மோட்சம்ங்கிற உண்மையை கொண்டு வருது. அந்த மோட்சம்ங்கிற அந்த உண்மை வரத்துக்காக தான் அவர் என்ன பண்றாரு, பொய்யான அந்த வரத்தை, நேர்மையற்ற வரத்தையே வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அதே போல லிடியாவோட ஓடி போகணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் வந்து மெய் வளர்றதற்குள்ள ஒரு பாதையா இருந்ததுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த பிரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் கதையில வந்து லிடியா வந்து விக்காமோட ஓடி போகிறார். அந்த கதையிலேயே விக்காம் என்பதுதான் பொய்யோட வடிவம் அப்படின்னு அப்பா வந்து சொல்றாங்க. அந்த கதையில பொய்யோட வடிவம் வந்து விக்காம். லிடியா வந்து விக்காம் என்ற பொய்யின் பாதையில் சென்றதால் தான், அவர் பொய்யோட சேர்ந்து ஓடி போனதுனாலதான் இவர்கள் இருவரையும் டார்சி என்ன பண்றாங்க, கண்டுபிடிச்சு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அதாவது அந்த கதையோட கதாநாயகன். அப்படி அவங்க ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிச்சு திருமணம் பண்ணி வைக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், உங்களுக்கு உதவி பண்ணங்கிற விஷயத்த என்ன பண்ணக்கூடாது, யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது வந்து அவருடைய எதை காட்டுது, பெருந்தன்மையை காட்டுது, அவருடைய சகிப்புத்தன்மையை காட்டுது. அவருடைய அந்த பெருந்தன்மையையும் அந்த சகிப்புத்தன்மையும் அதன் மூலியமா தான் யாருக்கு தெரிய வருது, எலிசபெத்துக்கு வந்து தெரிய வருது. இல்லைன்னா அந்த டார்சியோட அந்த பெருந்தன்மை, அந்த சகிப்புத்தன்மை வந்து தெரியாம போயிருக்கும். அந்த எலிசபெத்துக்கு வந்து டார்சி மேல ஒரு என்ன பண்ணிருக்காரு, விருப்பம் வந்திருக்காது, அந்த லவ் வந்திருக்காது, திருமணமே நடந்திருக்காது. அப்ப அந்த டார்சி எலிசபெத்துக்கு திருமணம் நடந்ததற்கும் ஜேன் பிங்லியின் திருமணம் நடைபெற்றதற்கும்
பென்னட்டோட குடும்பத்திற்கு அதிர்ஷ்டம் வருவதற்கு எது காரணமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிடியாவோட ஓடி போகும் உந்துதல் தான். அப்ப விக்காமுங்கிற பொய்யானவனை அழைச்சிட்டு ஓடி போடணுங்கிறது பொய். அந்த பொய் முடிவா எதை வளர்த்துச்சு? உண்மையை வளர்த்துச்சு. எதுனா டார்சி எலிசபெத் ஜேன் பிங்லியோட திருமணம்ங்கிற அந்த உண்மைக்கு இந்த பொய் வழிவகுத்துச்சு அப்படின்னு இங்க அப்பா சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இந்த வாலியோட வரமும் லிடியாவின் ஓடி போகும் உந்துதலும் மெய் வளரும் வழிகள், மெய் வளர்வதற்கு பொய் வகுத்த பாதைகள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்ப பாருங்க, மெய் வளர்றதுக்கு பொய் கூட எப்படி பண்ணுது பாருங்க, சேவை செய்யுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். தத்துவம் அரவிந்த தத்துவத்துல முக்கியமானது என்னன்னா இருமைகள்னு சொல்றது. ரெண்டா நன்மை தீமை, இரவு பகல், ஒருமை பொழுது, இருமைகள் இல்லாம முழுமையும் பகுதிகள் டூவாலிட்டிஸ் ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அந்த இது இல்லை நமக்கு எல்லாம் ரொம்ப நேர் எதிராக தோடுது. பொறியியல் பேராசிரியராக இருந்தவர் நம்மளுடைய ஆப்போசிட்ஸ் கிவ் த ஆப்போசிட்ஸ் வரும் இல்லையா, இந்த ஆப்போசிட்ஸ் எல்லாம் உண்மையாகவே முழுமை. இரவும் பகலும் சேர்ந்தாதானே ஒரு நாள் படைப்பது, ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதானே செய்து ஒரு இதில் எழுதுவார், சிவன் சக்தியை தரண்டை வேண்டும், சக்தி சிவனை தரண்டை வேண்டும். மேம்போக்காக ஒன்று எதிரானவை போய் தோன்றி வேண்டாம், முழுமையின் பகுதிகள் அப்படிங்கிறது அரவிந்த தத்துவத்துல ரொம்ப முக்கியமா. மிக கடுமையான அரவிந்த தத்துவத்தை அவர் எளிய உதாரணங்கள் மூலமா நம்ம வளர்க்கிறார். அதுதான் அவருடைய அரவிந்தர் வாழ்வனைத்தும் யோகம்னு சொன்னார். அதை எளிமைப்படுத்தி நம்ம அப்பா புஸ்தகம் எல்லாரும் தயவு செய்து அன்னையை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா கல்வி அப்பா புஸ்தகங்களை தவறாம படிக்கும். போன தரிசனத்தை அன்னைக்கு இந்த அன்னையினர்கள் நிறைய புத்தகங்களுக்கு அவுட் ஆஃப் பிரிண்ட் அன்னையினர்கள் காட்டி வச்சிருந்த யாரும் வாங்கதான் எனக்கு தெரியல பொருள். இது அவங்க யாரோ ஒருத்தவங்க குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க, பரங்கிப்பேட்டை சேர்ந்தவங்க அவங்க இருக்கு. அந்த இதுல புத்திர சந்தானம்னே ஒரு அன்னையினர்கள் புத்தகத்துல புத்திர சந்தானம்னே ஒரு சாப்டர் இருக்கு. அதை படிக்கிறேன். கல்வி அப்பா புஸ்தகத்துல அன்னையினுடைய ஆற்றலே அடங்கியிருக்கு. அடக்கமா தான் இருந்த வரைக்கும் அவர் போட்டோவே யாருக்குமே கொடுக்கும். இறந்த பிறகுதான் அவர் போட்டோவெல்லாம் கொடுத்தாங்க. அப்பா புத்தகத்துல இங்க இருக்கு, ஒரு விஷயமும் வாங்கியிருக்கோம். சக்தியே அன்னையோட சக்தியே அடங்கியிருக்கு. அடக்கணும் பலனை அன்னையிட்ட குழு பலனை அடை. இப்ப அன்னை அன்பர்களாகிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தை வளர்ப்பதிலும் விவசாயம் பண்ணோம்னா அந்த கொள்ளை வேலை செஞ்சோம்னா அந்த வேலையிலையோ இல்ல ஆபீஸ்ல வேலை செய்யறோம் இல்லையா அந்த வேலையில, கணவன் மனைவி கடமையை காதலாக பூர்த்தி செய்வதில், இதுல எல்லாத்துலயுமே நம்ம என்னன்னா மெய்ய வளர்க்கணுங்கிறாங்க. அன்னை அன்பர்களே நாம் அதாவது பிள்ளைங்க வளர்க்கறது, கணவன் மனைவி உறவு முறை, ஆபீஸ் ஒர்க், நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலை, இதுல எல்லாத்துலயும் எதை தான் வளர்க்கணுங்கிறாங்க, மெய்ய வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மெய்ய வளர்க்கணும்னா இதுதான் மிக முக்கியமான விஷயம். குழந்தைங்கிறது நம்ம வாழ்க்கையில முக்கியம். அதுதான் அடுத்த நம்ம சந்ததி, அடுத்த தலைமுறை. அதே போல நம்மளுக்கு ஜீவனம் சாப்பிட்றதுக்கு இதா இருக்கிறது தொழில், அது அடுத்த குடும்பம் நடத்துறது கணவன் மனைவிங்கிறது அந்த அனுநியமான உறவு முறை. இந்த மூணுலையுமே எது இருக்கக்கூடாதுங்கிறாங்க, பொய் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. பொய்னா உங்களுக்கு எதே தெரியும், அதாவது பழக்கத்துல மட்டும் பேசுறதுல மட்டும் இல்லை, எல்லாத்துலயும் உண்மையா சின்சியரா கரெக்டா இருக்கணும், கடமையை கரெக்டா செய்யணும். அதாவது பெற்றோர்னா குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செய்யணும், அவங்கள்ட்ட உண்மையா இருக்கணும். கணவன்னா மனைவிட்ட உண்மையா இருக்கணும், அவங்க செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செய்யணும். அதே போல மனைவியும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்யணும், உண்மையா இருக்கணும். அது மாதிரி ஆபீஸ்ல, விவசாயத்துல எல்லாத்துலயும் நம்ம என்ன செய்யணும், உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது முக்கியமான இடங்கள் இது மூணுமே. அதனால உண்மையா இருக்கணுங்கிறாங்க. ஏன்னா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முழுமைக்கான அனைத்துமே இதுதான். இது மூணுத்திலும் உண்மையை கடைபிடிச்சிட்டோம்னா வாழ்க்கையில என்ன, அது நம்ம முழுமையா உண்மையை கடைபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நம்ம வாழ்க்கையில அப்படி உண்மையை கடைபிடிக்கிறப்ப இறைவனோட அன்னையோட அருள் அப்போ செயல்பட்டு நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து குழந்தைகளுடைய முன்னேற்றம், நம்மளுடைய முன்னேற்றம், கணவனுடைய முன்னேற்றம் எல்லாமே அபரிமிதமாக இருக்கும். பெருந்தன்மை, நல்லெண்ணம், பிறர் வாழ விரும்பும் மனம், இவற்றையெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும். இது எல்லாமே நம்ம சொன்ன அந்த குழந்தை வளர்ப்பு,
கணவன் மனைவி உறவு முறை, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இதை கண்டிப்பா கடைபிடிக்கணும். எதுனா பெருந்தன்மை, நல்லெண்ணம், பிறர் வாழ விரும்புவது, இது எல்லாத்தையுமே கடைபிடிக்கணும். இது எல்லாமே உண்மைகள். இதற்கு இந்த பெருந்தன்மை, நல்லெண்ணம், பிறர் வாழ விரும்புவது அப்படிங்கிறதுக்கு வந்து உதாரணமா அப்பா யாரா சொல்றாங்க அப்படின்னா, எலிசபெத் சார்லட்டை வந்து சொல்றாங்க. அந்த பிரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் கதையில தான். அந்த கதையில வந்து திரும்ப அந்த கதையில அந்த கேரக்டரை மட்டும் சொல்றேன். ஏன்னா அதுக்கு பெரிய அந்த பெரிய கதை அது வந்து. அது அந்த எலிசபெத்தை ஏன் அப்பா இப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த கதையில வர கதாநாயகன் டார்சி வந்து பெரும் பணக்காரன், கோடீஸ்வரன். அப்படி தெரிந்தும் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அதாவது அவங்க அந்த லவ்வ ப்ரப்போஸ் பண்றப்ப, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்ப, மத்தவங்கள இருந்தா என்ன பண்ணுவாங்க, பணக்காரங்கிறதுனால அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, ஏத்துந்திருப்பாங்க. அவன் வந்து பெரிய பணக்காரன் தெரிஞ்சும் அந்த பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம தனது குடும்பத்தை கேவலமாக பேசினதுனால தனது சகோதரியோட ஜேனோட திருமணத்தை நிறுத்திட்டாரு. யாரு டார்சி நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறதுனால தன்னோட குடும்ப நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த அவ பண்ண ப்ரொபோசலை வந்து நிராகரிக்கிறாங்க. எலிசபெத் வந்து நிராகரிச்சாங்க. இது வந்து ஒரு உயர்ந்த பண்புங்கிறாங்க. அதாவது பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன் குடும்ப நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஒரு பெரிய மனப்பான்மை, பெருந்தன்மையான மனப்பான்மை அப்படிங்கிறது உதாரணமா அப்பா வந்து எலிசபெத் சொல்றாங்க. அதாவது சார்லட்டை எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, பிறர் வாழ விரும்பும் மனத்துக்கு, நல்லெண்ணத்திற்கு உதாரணமா சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எலிசபெத்தோட தோழி தான் வந்து இந்த சார்லட் அப்படிங்கிறாங்க. இவருக்கும் அந்த சார்லட்டுக்கும் திருமண வயதுல தான் இருந்தாங்க. இவருக்கும் வந்து திருமணம் ஆகாம தான் இருந்தாங்க. அந்த டார்சியை பார்த்த உடனே பெரிய பணக்காரங்கிறது வந்து யாருக்கு தெரியும், சார்லட்டுக்கும் தெரியும். பொதுவா ஒரு பெண் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய பணக்காரன் நல்லா அழகானவனை பார்த்தா தங்களோட நடந்தா நல்லா இருக்கும் தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இவங்க சார்லட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருக்கும் திருமணம் ஆகல, தனக்கும் திருமண வயசு இருந்தது. அப்படி இருந்தும் அவருக்கு வந்து தன்னை பத்தி நினைக்காம இந்த டார்சி வந்து எலிசபெத்துக்கும் டார்சிக்கும் கல்யாணம் ஆகணும், எலிசபெத்துக்கு வந்து டார்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் நல்லா இருப்பா அப்படின்னு தன்னோட தோழி நல்லா இருக்கணும்னு அவ வந்து நினைச்சா. அப்ப எந்த அளவுக்கு ஒரு நல்லெண்ணம், பிறர் வாழணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு பாருங்க. இதே மாதிரி குணங்கள் வந்து பெரும்பாலும் யாருக்கு நமக்கு தான் கிடைக்கணும், நம்ம தான் இந்த இதை பலனை அனுபவிக்கணும், வசதி அனுபவிக்கணும்னு நினைப்போம். ஆனா அவ தான் தோழி கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த நல்லெண்ணமும், அந்த பிறர் வாழணும் அப்படிங்கிற நல்லெண்ணமும் அவளுக்கு இருந்தது. அதுக்கு லைஃப் ரெஸ்பான்ஸ் பண்ணுமா இல்லையா? இப்ப நம்ம என்ன நல்லது நினைச்சா திரும்ப நமக்கு நல்லது வரும் இல்லையா? அது மாதிரி இவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் தோழி நல்லா இருக்கணும்னு நினைச்சதுக்கு லைஃப் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலின்ஸோட திருமணம் மூலமா, அது காலின்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இவங்களோட டார்சியோட நண்பர். அவங்களோட அவங்க திருமணத்தின் மூலமா பெரும் சொத்து, சாரி இவங்களோட நண்பர் கிடையாது, காலின்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட திருமணம், அவங்க கூட திருமணம் இந்த சார்லட்டுக்கு நடந்து அந்த காலின்ஸுங்கிறவர் பெரிய பணக்காரர் தான். அவரோட சொத்து யாருக்கு வரும், இந்த சார்லட்டுக்கு வந்தது. அப்ப இவருக்கு வந்து அவருடைய தோழிக்கு வந்து பெரும் சொத்து வரணும், பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற நினைச்சது வந்து இவருக்கு பெரும் சொத்தை வந்து கொண்டாந்து கொடுத்தது அப்படின்னு அப்பா வந்து சொல்றாங்க. அப்ப இதே போல நம்மளும் பெருந்தன்மை, நல்லெண்ணம், பிறர் வாழும் மனப்பான்மையை வந்து நம்மளுடைய குடும்பத்துல, குழந்தை வளர்ப்புல குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது, ஆபீஸ்ல நம்மள்ட்ட வேலை பார்க்கறவங்கள்ட்ட நடைமுறைப்படுத்துறது, செயல்படுத்துறது, எல்லாத்துலயுமே கணவன் மனைவி உறவு முறை இது எல்லாத்தையும் செயல்படுத்தினோம்னா நமக்கும் வந்து அபரிமிதமான முன்னேற்றமும் பெரிய ஒரு மாற்றமும் வரும். அதே போல பெரும் செல்வம் பெற்றவர்கள், பெரிய வசதியானவங்க எல்லாமே வந்து ரொம்ப பெருந்தன்மையா தாராளமா இருப்பாங்கன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாதுன்னு அப்பா இங்க சொல்றாங்க. பெரும் செல்வம் பெற்றவர்களும் கருமையாக, கஞ்சத்தனமாக இருப்பார்கள் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அதாவது தாராள மனப்பான்மைங்கிறது வந்து உண்மைங்கிறாங்க, கருமித்தனம்ங்கிறது பொய்மை. அதாவது ஊதாரித்தனமா செலவு பண்றது கிடையாது. தாராள மனப்பான்மை வேற, ஊதாரித்தனம் வேற. சிக்கனம் வேற, கஞ்சத்தனம் வேற. கஞ்சத்தனம் வந்து இருக்கக்கூடாது, கருமித்தனம்ங்கிறது பொய். சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணத்தை வந்து எங்க அப்பா சொல்றாங்க. ஒரு பெரிய பணக்காரர் வந்து என்ன பண்ணாரா, டாக்ஸில வந்து பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பணக்காரர் என்ன பண்றாருன்னா, அந்த காலகட்டத்துல இப்ப 1000 ரூபாங்கிறது சாதாரண தொகை, அந்த காலகட்டத்துல 1000 ரூபாய்ங்கிறது பெரிய உயர்ந்த ஒரு மதிப்பு உள்ள பணம். அந்த 1000 ரூபாய் பெருமானம் உள்ள அந்த கேமரா வந்து டாக்ஸிலேயே விட்டுட்டு போயிட்டாராம்.
அந்த டாக்ஸி டிரைவர் வந்து உண்மையானவர், அவர் வந்து பொய்யானவர் கிடையாது. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த டாக்ஸி டிரைவர் வந்து அந்த கேமராவை எடுத்துட்டு வந்து இவரை தேடி கண்டுபிடிச்சு அந்த கேமராவை ஒப்படைச்சாங்களாம். அதுக்கு வந்து அந்த பெரிய பணக்காரர் என்ன செஞ்சாருன்னா, அதை வாங்கிக்கிட்டு 10 ரூபா தான், வெறும் 10 ரூபா தான் வந்து கொடுத்தாராம் அவருக்கு. அது கொடுத்தது மட்டும் இல்லாம மத்தவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொன்னாராம் ரொம்ப பெருமையா, நான் அப்படியே 10 ரூபா நோட்டை எடுத்து வீசினேன் அப்படின்னு ரொம்ப ஈகோயிஸ்டா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாராம். இது வந்து கருமியின் மனப்பான்மை. முன்னாடியே சொன்னது கருமித்தனங்கிறது என்ன? அது பொய், பொய்மை. இந்த கருமிக்கு வந்து தான் கருமித்தனமா இருக்கிறோம், இது பொய்ங்கிறது அவருக்கு தெரியாது. அவர் செய்யறது அவருக்கு என்னவா தான் இருக்கும்? நியாயமா தான் இருக்கும். 10 ரூபாங்கிறது பெரிய தொகையாவை நினைச்சிட்டு சொல்றாராம், 10 ரூபாய் தூக்கி போட்டான் அப்படின்னு. அவருக்கு என்ன, அந்த கருமித்தனங்கிறது அவருக்கு வந்து தெரியல. ஆனா அவருக்கு வந்து அவருடைய கருமித்தனம் தெரியாம இருக்கலாம். ஆனால் வாழ்வு வந்து என்ன பண்ணும்? வாழ்வுக்கு வந்து பொய் எது உண்மை எது அப்படிங்கிறது வாழ்வு அறியும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அப்ப அந்த வாழ்வு என்ன பண்ணுதுன்னா, இவருடைய கருமித்தனங்கிற அந்த பொய்மைக்கு எப்படி அது பரிசு கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருமையா இருக்காரு இல்லையா இந்த பணக்காரர், அவரு வந்து பெங்களூர்ல வந்து ஒரு மனையை வந்து வாங்கியிருந்தாரு, வீட்டு மனையை வந்து வாங்கி வச்சிருந்தாரு. அதை ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா எடுத்துக்கிட்டு அதுக்கு பிரதிபலனா பணம் கொடுக்காம வெறும் டேப் கார்டை மட்டும் தான் கொடுத்தாராம். அவரோட பெரிய பணம் உள்ள பெரும் வீட்டு மனை எடுத்துட்டு வெறும் டேப் கார்டு தான். அதாவது 1000 ரூபாய் மதிப்புள்ள டாக்ஸிக்கு இவர் எவ்வளவு கொடுத்தாரு? 10 ரூபா கொடுத்தாரு. கருமைத்தனத்தை காமிச்சாரு. அதுக்கு லைஃப் எப்படி பண்ணுது? பல லட்ச ரூபாய் மதிப்பான உள்ள மனைக்கு வெறும் எதை கொடுக்குது? டேப்புக்காரரை தான் கொடுக்குது. அப்ப இது வந்து வாழ்க்கை வந்து கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதாவது நம்ம பொய்மையா இருந்தோம்னா லைஃப் என்ன பண்ணும்? திரும்ப பொய்மைக்கு வந்து அதே நம்ம என்ன செஞ்சோமோ அதை அப்படியே நம்மளுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்காகவாச்சும் நம்மளோட நலனுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? உண்மையை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். அதே போல ஸ்ரீ அப்பா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆன்மீக நிலைகள் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம அன்பர்கள் யாரு அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு ஆன்மீக விஷயமா சொல்றாங்க. இந்த இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனமா கவனிச்சா கொஞ்சம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயம் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை வந்து இங்க இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா கவனிச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஞானி, சாது, மகான், சேஜ், செயின்ட் வரைக்கும் மனிதன் பெறும் ஆன்மீக சித்திகள் இதெல்லாம் ஒவ்வொரு நிலை. ஞானிங்கிறது ஒரு நிலை, சாதுங்கிறது ஒரு நிலை, மகான் சேஜுங்கிற ஒரு நிலை, செயின்ட் புனிதர்னு சொல்லுவாங்கல்ல, கிறிஸ்டியன்ல எல்லாம் சொல்லுவாங்க, செயின்ட் ஜோசப் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இது எல்லாமே ஒவ்வொரு சித்திகள், ஒவ்வொரு நிலை. எப்படி சொல்லலாம், இப்போ 10th பாஸ் ஆனாங்க, 12th பாஸ் ஆனவங்க, காலேஜ் முடிச்சவங்க, மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்கன்னு ஒவ்வொரு நிலை இருக்கு இல்லையா, அதே போல இது எல்லாமே ஒவ்வொரு நிலை. அது கடந்த நிலையில் மனிதன், அதாவது இதெல்லாம் இந்த ஞானிங்கிற நிலை, சாதுங்கிற நிலை, மகான்கிற நிலை, செயின்ட்ங்கிற நிலையெல்லாம் தான் அடுத்த நிலையில சித்தியை நாடும் வந்து அந்த மனநிலை அவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தி வேணுங்கிறதே அவங்க மறந்துடுவாங்களாம், அந்த நிலையை விட்டு போயிடுவாங்களாம். அதாவது ஞானி, சாது, மகான், செயின்ட் இவங்க எல்லாமே நம்ம சித்தி அடையணுங்கிறத அந்த மனநிலையிலேயே அவங்க வந்து அந்த ஆன்மீகத்துல இருப்பாங்க. நம்ம சித்தி நிலை அடையணும், மோட்சம் அடையணும் அப்படிங்கிற மனநிலையிலேயே அவங்க செயல்படுவாங்க. இந்த நிலையெல்லாம் தாண்டி அடுத்த நிலைக்கு போயிட்டோம், அதாவது பூர்ண யோகி அப்படின்னு சொல்றாங்களா, அடுத்த நிலைக்கு போயிட்டோம்னா நமக்கு அந்த சித்தி வேணும் அப்படிங்கிற நிலையை என்ன பண்ணிடும்? மறந்துவிடும். நம்ம அடுத்த நிலை, இறைவன் சித்தி கொடுத்தா நம்ம ஏத்துக்கிறோம், சித்தி கொடுக்கலனாலும் இறை சித்தன் தான், இறைவன் எதை கொடுத்தாலும் ஏத்துக்கக்கூடிய அந்த உயர்ந்த பக்குவ நிலைக்கு நம்ம போயிடுவோம். அது அடுத்த நிலைங்கிறாங்க. பகவான் தி லைவ் டிவைன் பேஜ் நம்பர் 30ல ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதை அப்படியே கோட் பண்ணி இங்க அப்பா சொல்றாங்க. அறிய முடியாதது மனித அபிலாசையை ஏற்று வந்து அவன் வேட்கை பூர்த்தியாகும் வண்ணம் செயல்பட்டு தன் இருப்பிடம் மீள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதனுள் ஞானி, சாது, மகான் அடக்கம் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. இதுல அறிய முடியாதது மனித அபிலாசையை ஏற்று வந்து திரும்ப இருப்பிடம் மீள்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப அறிய முடியாதுன்னு இங்க அப்பா எதை சொல்றாங்க அப்படின்னா பிரம்மத்தை சொல்றாங்க. பரம்பொருள் இருக்காங்களே பிரம்மம், இறைவன், நம்ம பரம்பொருள் இறைவனை புரிஞ்சுக்கலாம். அது வந்து மனித அபிலாசை ஏற்று, மனிதர்களுக்கு பல தேவைகள் இருக்கு இல்லையா, அவங்க தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பூமியில வந்து யாருகளை ஞானியா, சாதுவா, மகானா, செயின்டா அவதரிக்கிறாங்க. வந்து மனிதனோட வேட்கை அவங்களோட ஆசையெல்லாம் தீர்த்து வச்சுட்டு திரும்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்க? இருப்பிடத்துக்கே போயிடுறாங்க, பிரம்மத்தோட போயிடுறாங்க. இதனால ஞானி, சாது, மகான்லாம் அடக்கம்னு சொல்றாங்க.
இந்த பூரண யோகி அப்படிங்கிறவங்க வந்து இது எல்லாமே கடந்தவங்க. பகவான் சொல்லக்கூடியது பூரண யோகம்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப இவங்களுக்கெல்லாம் இந்த ஞானி, சாது, மகான், செயின்ட் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். நம்ம மோட்சம் அடையணும் அப்படிங்கிற லட்சியத்தோட போகக்கூடியவங்க. இவங்களுக்கு வந்து அந்த எந்த லட்சியமும் இல்லை, இறைவன் எது கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சரணாகதி நிலைக்கு போயிடுறாங்க. போனவங்க தான் பூரண யோகி. சித்திய மோட்சத்தை நாடாம இறைவனோட விருப்பம் என்னவோ அது பூர்த்தி ஆகட்டுங்கிற சரணாகதி நிலையில இருக்கவங்க தான் பூரண யோகி. அப்ப அன்பர்களாகிய நாம யாரு? நம்ம பூரண யோகி கிடையாது. பூரண யோகம் நம்ம விருப்பப்பட்டா செஞ்சுக்கலாம். நம்ம அன்பர்கள். அப்பா நம்மள சொல்றாங்க, நாம யாருங்கிறது சொல்றாங்க. அன்பர்களாகிய நாம் அவர் பாதையில் அடி எடுத்து வைத்தவர்கள். எவர் பாதையில? பூரண யோகிக்கான பாதையில நம்மள அடி எடுத்து வச்சுட்டோங்கிறாங்க. அதாவது பூரண யோகி வந்து பூர்ணம் பண்ணி நடந்து அவங்க பாதையில போயிட்டாங்க, பூர்ண யோகி ஆகிட்டாங்க. அவங்க போன பாதையில நம்மள என்ன பண்ணிருக்கோம்? முதல் அடி எடுத்து வச்சிருக்கோம். வச்சவங்க தான் யாரு? நம்ம அன்னை அன்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தொலைவில் பாதையின் முடிவில் சாதகனை காண்கிறோம் நம்மலாம். அதாவது இந்த முதல் அடி எடுத்து வச்சிருக்கோம். நம்ம விருப்பப்பட்டா என்ன பண்ணிடலாம்? முதல் அடியிலேயே நின்னலாம். இதே எனக்கு போதும்னு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வேலை, படிப்பு, வசதி இதோட வச்சுட்டு இதோட போதும்னு இருந்துக்கலாம். இல்ல நம்ம அடுத்த நிலைக்கு போறோம்னா நம்ம ஆன்மீகத்துல இறங்கி பூர்ண யோகத்தை நோக்கி போயிட்டே இருந்தோம்னா முடிவுல யாராகலாம்? சாதகனாகலாம். நம்மள என்னவாகலாம்? பூரண யோகியாக மாறலாம். ஆனா பாதை நம்மள என்ன பண்ணிட்டாங்கிறாங்க? முதலடி எடுத்து வச்சுட்டோங்கிறாங்க. அடுத்தடி வைக்கிறதும் வைக்காத யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. ஆனா பாதையோட முடிவுல என்ன இருக்கும்? பூர்ண யோகி ஆயிடலாம். அதங்க அப்பா வந்து சொல்றாங்க. அவனுக்கு சித்தி உண்டு. யாருக்கு? நமக்கு அன்பர்களாகிய நம்ம பூர்ண யோக பாதையில முதல் அடியில நிக்கிறோம். நமக்கு என்ன உண்டு? சித்தி உண்டு. நம்ம அடுத்த அடி எடுத்து செஞ்சோம்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ஆன்மீகத்துல சித்தி நமக்கு உண்டுன்னு சொல்றாங்க. ஆரம்ப காலத்தில் பிரார்த்திக்கிறான். யாரு? அன்னையன்பர்கள். நம்ம ஆரம்பத்துல பிரார்த்தனை செய்யறோம். மதர் எனக்கு வேலை கொடுங்க, குழந்தை பாக்கியம் கொடுங்க, வீடு கொடுங்க, காரு கொடுங்க, நல்ல திருமண வாழ்க்கையை கொடுங்க, நம்ம எல்லாம் பிரார்த்தனை செய்யறோம். பிறகு சமர்ப்பணம் செய்கிறோம். மதர்ட்ட வந்தா நம்ம இது வேணும்னு கேட்கிறோம். மதர் அடுத்த நிலையில நம்ம என்ன பண்றோம்? மதர் எனக்கு திருமணம் ஆகணும், இல்ல குழந்தை வேணும், உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ண மதர், நீங்களா பார்த்து நல்ல வரனை கொடுங்க, நல்ல குழந்தைய கொடுங்க, நல்ல வேலையை கொடுங்க, நல்ல ப்ரொமோஷனை கொடுங்க அப்படின்னா சமர்ப்பணம் செய்யறோம். அடுத்த நிலையில என்ன பண்றோம்? சரணாகதியை நாடுகிறோம். இப்ப நம்மளாம் அது மாதிரி அடுத்த நிலைக்கு போயிட்டு இருக்கோமா இல்லையா? இல்ல முதல்ல பிரார்த்தனையிலேயே இருக்கோமா? இருக்கா? அடுத்த நிலையில போயிட்டு இருக்கோம். ஆனா எந்த நிலையில இருந்தாலும் அன்னையோட அருள் உண்டு. அது மாற்றுக்கிறதுல எல்லா நிலைக்குமே என்ன உண்டு? அதுக்குள்ள பலன் உண்டு. ஆனா நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போகணும். சரணாகதியை நாடுகிறோம். சரணாகதியை நாடுறதுன்னா என்ன அப்படின்னா, சமர்ப்பணத்துக்கு சரணாகதிக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு உதாரணத்துக்கு திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து என்னோட திருமணத்தை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ற மாதிரி நீங்க எனக்கு நல்லா வரணும் முடிச்சு கொடுங்கிறது அது சமர்ப்பணம். சரணாகதிங்கிறது என்னன்னா, திருமணம்ங்கிற விஷயத்தையே உங்களுக்கு சரணாகதி பண்ணிட்டேன். நீங்க எனக்கு திருமணம் செஞ்சு வச்சாலும் சரி, திருமணம் செஞ்சு வைக்கலனாலும் சரி, அது உங்களோட அருள் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறது சரணாகதி மனதத்துவம். அப்ப மதர் என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு எது பெஸ்ட்டோ இருக்கிறதே அதை பெஸ்டா பார்த்து கொடுத்துருவாங்க. அது வந்து சரணாகதியை நாடுறதுன்னு அர்த்தம். சரணாகதியை ஜீவன், ஜீவியம், சக்தி, ஆனந்தத்தால் முழுமைப்படுத்துகிறான். அந்த சரணாகதியே பல நிலை இருக்கு. வாயால சொல்றது, ஜீவனா சொல்றது, நம்ம சக்தியோட ஆனந்த நிலையில இருந்து சொல்றதுன்னு பல நிலைகள் இருக்கு. எல்லாம் செஞ்சு அந்த சரணாகதியை முழுமையா நம்ம முழுமைப்படுத்திடுறோம். எதையும் அன்னையை கேட்டு பெற்றவனா நம்மளதான் சொல்றாங்க அன்பர்னை. எதையும் அன்னையை கேட்டு பெற்றவர்கள் எதையும் கேட்க முடியாத மனநிலைக்கு வருகிறோம். இதெல்லாம் ஒவ்வொரு நிலையில இப்ப நம்ம அன்னையன்பர்களே நிறைய பேர் அந்த நிலைக்கு வந்திருக்கலாம். ஆரம்பத்துல அன்னைகிட்ட எனக்கு இது கொடுங்க மதம் அதை கொடுங்கன்னு வேண்டி இருப்போம். அடுத்த நிலையில பண்ண மதம் நீங்க உங்க திருவிழா நிறைவேறட்டும், எனக்கு கொடுத்தாலும் ஓகே, கொடுக்காட்டினாலும் ஓகேங்கிற அந்த நிலைக்கு நம்மளாம் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது கேட்க முடியாத மனநிலைக்கு அன்பர்கள் வருகிறார்கள். கேட்க முடியாத நேரம் அதுக்கு அடுத்த நிலையில என்ன ஆகும்னா, கேட்க முடியாத மனநிலைக்கு வந்துடும் இல்லையா? மதருக்கு தெரியாது நம்மளுக்கு என்ன இருக்கு, மதர் நமக்கு எது தெரிஞ்சாலும் கொடுப்பாங்க. மதருக்கு என்ன இப்ப நிறைய அன்பர்கள் அது மாதிரி செய்வாங்க. தியான மையத்துக்கு வந்தாலும் மதரை பார்ப்பாங்க, மதர் உங்களுக்கு தெரியாது, நீங்க பார்த்து எது வேணாலும் செய்யுங்க மதர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பிரார்த்தனை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து சரணாகதி மன நிலைக்கு உள்ள நிலை. மதருக்கு தெரியாது என்ன இருக்கு, அவங்க நம்மளுக்கு எது தேவைன்னு மதருக்கு தெரியாதா, மதரா கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை சரணாகதி நிலை. அடுத்த நிலையில கேட்க முடியாத இப்ப கேட்க முடியாத நிலைக்கு வந்துட்டோமா, அடுத்தது கேட்க முடியாத நேரம் சிந்தனை செயல்பட முடியாத மனநிலை. அது சிந்தனை அழிந்த மனநிலைங்கிறாங்க. அடுத்த நிலையில அந்த சிந்தனையே இருக்காதுன்னு அப்பா சொல்றாங்க. அதாவது நமக்கு உள்ள வாழ்க்கையில ஒரு பிரச்சனையோ இல்ல நமக்கு ஒரு ஆசையோ எதை பத்தியுமே சிந்திக்கக்கூடிய நிலை இருக்காது. எதா இருந்தாலும் என்ன பண்ணட்டும், இறைவனின் திருவுள்ள நேரட்டும், அன்னையின் திருவுள்ள நேரட்டும்,
பகவானின் திருவிழா நிறைவேறணும் அதே சிந்தனையில இருக்கிறது தான். மற்ற பத்தின எந்த சிந்தனையுமே இல்லாம சிந்தனையை சிந்திக்கணுங்கிற நிலையே இல்லாத நிலைக்கு வருது. அப்படி அந்த நிலையை நாம வந்துட்டோம் அப்படின்னா, அந்நிலையை அதை கடந்த நிலையில் அறிய முடியாததை அடிப்படையில் காணலாம்ங்கிறாங்க. அறிய முடியாததுன்னா எது? பிரம்மம், பரம்பொருளை நம்ம அடிப்படையா அப்பதே பிரம்மம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. எப்ப நம்ம பிரார்த்தனையில இருந்து அடுத்தது எதுக்கு போனோம்? அன்பராக நாம் பிரார்த்தனையில அடுத்தது எதுக்கு போனோம்? சமர்ப்பணத்துக்கு போனோம். சமர்ப்பணத்துக்கு அதுக்கு அடுத்தது எதுக்கு போனோம்? சரணாகதிக்கு போனோம். சரணாகதிக்கு அடுத்த நிலையில என்ன பண்ணோம்? சிந்தனையற்ற நிலைக்கு போயிடணும். சிந்தனைனா நம்ம லைஃப்பை பத்தின எந்த சிந்தனை இல்லாம இறை சிந்தனைங்கிற நிலைக்கு நம்ம போயிடணும். அப்படி அந்த நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா யாரு தெரியுமா நமக்கு? பிரம்மம், பரம்பொருள் தெரியும். பிரம்மத்தை காணலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பிரம்மத்தை லைஃப்ல எப்படி நம்ம ஒளியா பார்க்கலாமா, எப்படி பார்க்கலாம்ங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம இன்னும் அந்த நிலைக்கு போலங்கிறதுனால தெரியல. அப்ப அந்த நிலைக்கு போனதுனால அவங்க பிரம்மத்தை காணலாம்னு எழுதியிருக்காங்க. அது வர வேண்டிய நிர்பந்தம் இருக்காது. அதாவது அந்த இது வந்துதான் தீரும், பிரம்மம் உங்களுக்கு வந்துதான்னு நிர்பந்தம் கிடையாது. வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பிரம்மம் வந்துருச்சுன்னா நம்மளை விட்டு போகாதுங்கிறாங்க. பிரம்மம், பரம்பொருள் நம்மள்ட்ட அதே மாதிரி எதையும் சிந்திக்காத ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம், சரணாகதி தத்துவ நிலைக்கு வந்துட்டோம், சிந்தனையற்ற நிலைக்கு வந்துட்டோம்னா பிரம்மம், பரம்பொருள் பிரம்மம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணாதான்? நம்மளை விட்டு போகவே போகாது, நம்மளே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மனிதனுக்கு கொடுக்க ஒன்று இருக்காது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதெல்லாம் கொடுக்க முடியாது, எதுவுமே இல்லை. எது கேட்டாலும் கிடைக்கும். யோகி நிலையை அடைஞ்சிருவோம். அப்பா எல்லாம் இருந்தாங்கல்ல, பகவான் இருந்தாங்களா, அந்த நிலையை அடைஞ்சிருவோங்கிறத சொல்றாங்க. ஏன்னா அந்த பிரம்மம் அது எது கொடுத்தாலும் பிரம்மம் பிரம்மத்துக்கே கொடுத்துக்குது அப்படிங்கிறதுனால அதனால எதுதான் வளருங்கிறாங்க? பிரம்மமே வளரும்னு அப்பா சொல்றாங்க. அங்கும் அன்னையை காணலாம். பிரம்மம்னாலும் அன்னை, பரம்பொருள் எல்லாம் ஒண்ணுதாங்கிறதுனால சில பேருக்கு அன்னையா தெரியும், சில பேருக்கு ஜோதியா தெரியும், சில பேருக்கு பகவானா தெரியும். பிரம்மத்தை காணலாம். அங்க வாய்மைக்கும் அங்க வழி இல்லைங்கிறாங்க. வாய்மைன்னா என்ன? உண்மைக்கும் வழி இல்லை. அப்படின்னா என்ன? உண்மையும் இல்லை, பொய்யும் இல்லை, அதையும் கடந்த சமநிலை. அதாவது உண்மை பொய்மைங்கிற பேதமையற்ற சமநிலை. சமநிலைக்கு நம்ம போயிடுவோம், நம்ம மனநிலை வந்துருங்கிறாங்க. எப்படி கிருஷ்ணர் எல்லாம் இருந்தார் இல்லையா? உண்மை பொய்யை கடந்த சமநிலையில இருந்தாங்களா? அது போல அந்த நிலைக்கு நம்ம போயிடுவோம். அது வாய்மையை கடந்த, ஆத்மாவை கடந்த அறிய முடியாத பிரம்மம் எது? அதாவது இந்த நம்ம ஒவ்வொரு நிலையா கடந்து நம்ம அந்த பிரம்ம நிலையை அடையிறப்ப அது உண்மையை கடந்த, நம்மளுடைய ஆத்மாவை கடந்த அறிய முடியாத பிரம்மத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த நிலைங்கிற எது? ஞானி, சாது, மகான், சேஜ், செயின்ட் இதெல்லாம் தாண்ட நிலையா? இதெல்லாம் எது? இப்ப அப்பா சொல்ற இந்த பூர்ண நிலை, பிரம்மம் தெரியுங்கிற நிலை, இது உயர்ந்த நிலைங்கிறாங்க. அதுக்கு நம்மளாம் எதுல வச்சுட்டோங்கிறாங்க? நீங்க புனிதமா நல்ல மதர் சொல்றாங்க ஏத்துக்கணும். அந்த பாதையில நம்மள என்ன பண்ணிட்டோம்? நம்ம முதலடி எடுத்து வச்சுட்டோம். இதை கண்டினியூ பண்றதும் கண்டினியூ பண்ணாததும் யார் விருப்பம்? நம்ம விருப்பம். நம்ம விருப்பப்பட்டா இதுலயே நம்ம வாழ்க்கைக்கு, லௌகிக வாழ்க்கை என்ன தேவையோ அதே அடைஞ்சிட்டு அப்படியே இருந்துடலாம். இல்ல அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா முடிவுல நம்ம என்ன ஆகலாம்? பூர்ண யோகியாகி பிரம்மத்தை நம்ம காணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை அப்பா அது சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம இப்ப பார்த்தோம். சிலருக்கு பாத்தீங்கன்னா இது பெரிய பிரம்ம நிலையை அப்பா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா சில விஷயங்களை இலைமறை காயாவை தான் பிரம்ம ரகசியங்கள் இறை இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த ஸ்பீச் ஒரு சாதாரண உலக வரலாறு அப்படின்னு ஒரு கமர்ஷியலான ஒரு ஸ்பீச்ல இடையில ஒரு பெரிய விஷயத்த அப்பா புகுத்திருக்காங்க. பிரம்மம், ஆன்மீகம் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுலயும் பிரம்மம்னு நேரடியா குறிப்பிடாமல் அப்படி சொல்லியிருக்காங்க. அறிய முடியாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு, ரிசெப்டிவிட்டி உள்ளவங்களுக்கு புரியட்டும் அப்படின்னு அப்பா சொல்லி அதை செஞ்சிருக்காங்க. இப்ப சொல்லிட்டு அடுத்தது நம்ம அன்பர்களுக்கு சாதாரண இது உயர்ந்த நிலை, ஆன்மீக நிலையை சொல்லிட்டாங்களா, அடுத்தது அன்பர்களுக்கு திரும்ப வந்துட்டாங்க. சிலருக்கு வாழ்க்கையில எல்லாம் திடீரென போய்விட்டதாக அறியும் நேரம் வரும். இது சாதாரண அன்பர்களுக்கு, சாதாரண மனித நிலையில உள்ளவங்களுக்கு சொல்றாங்க. இப்ப அந்த இது முடிஞ்சிருச்சு, அந்த ஸ்டெப் பரிணாமத்தை சொல்லிட்டாங்க, அது முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்ததுக்கு வந்துட்டாங்க. அதாவது வாழ்க்கையில திடீரென எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அறியக்கூடிய நேரம் வரும். அந்த நேரம் இடுக்கண் வருங்கால் நகுக என்றால் நகை எழாது. நகைனா சிரிப்பு நமக்கு எழாது. துன்பம் வரும்போது சிரி என்றால் சிரிப்பு வராது. இந்த சூழ்நிலையில் வந்த பிரச்சனையை ஏற்காமல் அதனிடம் சற்று பிரிந்தால் பிரச்சனைக்கு வேகம் போய்விடும் சொல்றாங்க. அதாவது பிரச்சனை நம்மளுக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம்னா அந்த பிரச்சனையோட வேகமே குறையுங்கிறாங்க ஃபர்ஸ்ட்.
வேகம் போய்விடும். ஆனால் அதை விட்டு நகர நினைத்தால், அதாவது பிரச்சனையை விட்டு நம்ம மனசால வெளியில வரணும்னு நினைச்சோம்னா, அப்பதான் மனசு என்ன பண்ணுமா, அதிகமா அந்த பிரச்சனைய இன்னும் நாடுமா, அந்த பிரச்சனையில இன்னும் அதிகமா மனசு போய் ஐக்கியமாகுமா. அப்பொழுது நமக்கும் அந்த பிரச்சனைக்கும் இடையில அன்னையை நிறுத்தணும்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனையை நினைக்காம, அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நமக்கு யார் நினைப்பு வந்துடணும், அன்னையை வந்துடும். மாதிரி நீங்க பாத்துக்க மாதிரி உங்களுக்கு சர்ப்பணம் அந்த பிரச்சனையை நினைக்காம இடையில அன்னையை நினைச்சு அன்னையை நினைச்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம. அப்படி நம்மளால செய்ய முடியலன்னா கூட என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்றோம் இல்லையா, அதுக்கே என்ன பண்ணுவாங்க அங்க அன்னை வருவாங்களாம். அதாவது நம்ம பிரச்சனையை நினைக்காம அன்னையை நினைக்கணுங்கிறாங்க. அது இடையில அன்னையை நிப்பாட்டுறது. அப்படி நம்மளால அப்படி அன்னையை நினைச்சு அன்னையை இடையில நிப்பாட்ட முடியலன்னா கூட நம்ம அன்னையை நினைக்கணும்னு ஒரு தாட் உள்ளார இருக்கு இல்லையா, அதுக்கே அன்னை வருவாங்கன்னு சொல்றாங்க. அப்படியே வந்த அன்னையை நினைத்தால் பிரச்சனை விளங்கும். பிரச்சனையை மறந்து அன்னையை நினைத்தால் நமக்கு என்ன வரும், ஆனந்தம் வருங்கிறாங்க. அப்ப நம்ம பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது என்னது, பொய்மை, பொய்ங்கிறாங்க. அன்னையே நினைச்சுட்டு இருந்தோம்னா என்னது, அது மெய், உண்மை அப்படிங்கிறாங்க. அப்ப எது உண்மை எது பொய்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அன்னையை நினைக்கிறது உண்மை, மெய். பிரச்சனை நினைக்கிறது பொய். அந்த விவேகமா செயல்பட்டு நம்ம உண்மையான அன்னையே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா வந்த பிரச்சனை போயிடும் அப்படிங்கிறாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு நிலையும் இருக்கு இல்லையா, நம்ம பிரார்த்தனை, சமர்ப்பணம், சரணாகதியும் பிரம்ம நிலை கிடைச்சுன்னா வாழ்க்கையில் என்னவே இல்லாம போயிடும், பிரச்சனை இல்லாம போயிடும். அது வேற. இப்ப சாதாரணமா இருக்கக்கூடிய உங்களுக்கு உள்ள விஷயத்த இங்க அப்பா இங்க சொல்றாங்க. கடந்த 2024 பிப்ரவரி 29 சத்தியஜீவம் வந்த 70வது ஆண்டு நம்ம எல்லாம் கொண்டாடணும். 4 வருஷத்துக்கு ஒரு தான் லீப் ஆண்டு வரும். பிப்ரவரி 29 சத்திய ஜீவிய நாளா நம்ம கொண்டாடுறோம் இல்லையா. கிட்டத்தட்ட 70 ஆண்டு நிறைவு பெற்றுச்சு. அந்த சத்தியஜீவ நாளுங்கிறது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் மலரும் நாள்னு அப்பா சொல்றாங்க. இது ஆனந்தம் இயல்பாக பேரானந்தமாகும் தருணம். எது, இந்த சத்தியஜீவம் வந்ததுனால இது நம்மள்கிட்ட உள்ள ஆனந்தம் பேரானந்தமாக மாறதுக்கூடிய தருணம்னு சொல்றாங்க. அந்த நாள் இல்லை, அந்த நாளுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாளுமே நம்ம அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த நாளில் சூழலில் நாம் இந்த உலகுக்கும் இறைவனுக்கும் சேவை செய்வது, என்ன சேவை செய்வது என்ற கேள்விக்கு அப்பா அவர்கள் ஒரு இது சொல்றாங்க. அதாவது இந்த நல்ல ஆன்மீகமான சத்தியஜீவலா நம்மளால நம்ம என்ன முடியுமா, பகவான் சத்தியஜீவ சக்தி இறக்கிட்டாங்க. நம்ம அந்த பகவானுக்கோ இல்லை அன்னைக்கோ இல்லை பரம்பொருளுக்கோ இந்த உலகத்துக்கோ நம்ம சேவை செய்யணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும்னு அப்பா சொல்றாங்க. இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கணும்னு சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம என்ன செஞ்சா அது இறைவனுக்கு செய்யற சேவையா இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ணன் நண்பர்கள் நீங்க நிறைய இது கேட்டுப்பீங்க, நீங்க சொன்னீங்க இன்னும் சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எது பெரிய சேவையா இருக்கும்னு நினைக்கிறீங்க இறைவனுக்கும்? சரி, அன்பருக்கு செய்கின்ற சேவை, அன்னைக்கு செய்யற சேவை ஓகே. வேற எதெல்லாம் சேவையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? புக்ஸ் படிக்கிறது, உண்மையா இருக்கிறது, சர்வீஸ் பண்றது. இவ்வளவு கஷ்டமே பட சொல்லல அப்பா. இதெல்லாம் உண்மைதான், இதையும் செய்யலாம், இதுவும் சேவைதான். ஆனா இதை விட பெரிய சேவை, ரொம்ப கஷ்டப்படாத சேவை என்னன்னா எப்போதும் சந்தோஷமா இருக்க சொல்றாங்க. ஆனா அதான் நம்மளுக்கு கஷ்டம் இல்ல. எப்போதுமே எதாவது இருக்க சொல்றாங்க, சந்தோஷமா இருக்க சொல்றாங்க, ஆனந்தமா இருக்க சொல்றாங்க. அதுதான் நம்ம இறைவன் சக்திக்கு, இறைவனுக்கு, அந்த சத்திய ஜீவியத்துக்கு செய்யக்கூடிய சேவைன்னு சொல்றாங்க. இல்ல, நம்ம சந்தோஷப்பட்டாதான் இறைவன் சந்தோஷப்படுவார். அது இந்த இறைவன் சந்தோஷப்படணும். எப்ப சந்தோஷப்படுவாரு? நம்ம சந்தோஷப்பட்டாதான் இறைவன் பரம்பொருள் சந்தோஷப்படுவாங்க. அதாவது நம்மை சோகமான மனநிலையிலிருந்து ஆனந்தமான மனநிலைக்கு ஆர்வமாக வர சொல்றாங்க. எப்படி நம்ம ஒரு விளையாட்டுலாம் ஆர்வமா நம்ம செய்யப்படுவோம் இல்லையா, இப்போ ஒரு சீரியல் பார்க்கணும், படம் பார்க்கணும்னா ஆர்வமா இருக்கும்ல, அதே மாதிரி நம்ம சோகமான மனநிலையிலிருந்து என்ன பண்ணணும், ஆர்வமான மனநிலைக்கு வரணுங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு சொற்பொழிவே பார்த்திருப்போம், சந்தோஷமான மனநிலைங்கிற பத்தி, சந்தோஷத்தை பத்தியே நம்ம சந்தோஷத்தை பத்தியே ஒரு ஸ்பீச்சே நம்ம பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா சந்தோஷத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால அப்பா அப்படி சொல்றாங்க. இப்படி நம்ம சந்தோஷமா இருக்கிறது ஆனந்தமா இருக்கிறது நமக்கு மட்டும் அல்லாது இந்த உலகத்திற்கும் இறைவனுக்கும் செய்யும் சேவை அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஏற்கனவே சந்தோஷம் பத்தி நம்ம நிறைய சொற்பொழிவு எல்லாம் சொல்லியிருக்கிறோம். சந்தோஷமா செயல்படுபவர்களுக்கு என்ன நிச்சயமா உண்டு, வெற்றி நிச்சயமா உண்டு.
மனிதனுடைய பிறப்புரிமைய பர்த் ரைட்டே என்னது நமக்கு சந்தோஷமாக வாழ்றதுதான்னு மதர் சொல்லியிருக்காங்க, அப்பா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த சந்தோஷத்தை நிலைநாட்டுறதுதான் அன்னையோட கடமையா வச்சிருக்காங்கங்கிறாங்க. அதாவது இப்ப நமக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கு இல்லையா? இப்ப நான் வந்து ஆசிரியர் இருந்தேன்னா மாணவர்களுக்கு பாடம் நடத்துறது ஒரு கடமை, காவலருக்கு சட்ட ஒழுங்கை காப்பாத்துறது கடமை, மன்னருக்கு நாட்டை ஆட்சி செய்யறது கடமை. அது மாதிரி அன்னையோட கடமை என்ன? நம்ம வந்து சந்தோஷமா வச்சிருக்கிறது தான். அது நம்ம சந்தோஷமா இருக்கு நம்மளோட பர்த் ரைட்டுங்கிறாங்க. எப்படி இந்தியாவில பிறந்துட்டா இந்தியாவில எங்க வேணாலும் போறதுக்கு நம்மளுக்கு உரிமை உண்டு, பேச்சு உரிமை உண்டு, கல்வி கேட்கறதுக்கு உரிமை உண்டு, இதெல்லாம் பிறப்புரிமை நம்மளுக்கு இருக்கு இல்லையா? இந்த நாட்டுல பிறந்தா ஒவ்வொரு நாட்டுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு. அதே போல மனிதனா பிறந்தா சந்தோஷமா இருக்கிறதுங்கிறதுக்கு மனிதனோட பிறப்புரிமைன்னு சொல்றாங்க. அதை நிலைநாட்டுறதுதான் மதரோதனுடைய கடமையா நினைச்சு செய்யறாங்கிறாங்க. அதனால நம்ம எப்போதும் என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷத்தை வந்து இருக்கணும். ஆனா மனித மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, சில பேர் தான் என்ன பண்றாங்க, சந்தோஷமா இருக்காங்க. சில பேர் கவலையே இல்லைன்னா கூட கவலையே இல்லையே நினைச்சு கவலைப்படுற ஆள்லாம் கூட இருக்கிறாங்க. என்னடா நீ ஒன்றும் கவலையே இல்லைன்னு. அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை எதை நம்ம சொல்லலாம் அப்படின்னா, சீரியல் பாக்குறத சொல்லலாம். சீரியலை பார்த்தா நமக்கு சந்தோஷம் வருமா? வரவே வராது. அதுல பாத்தீங்கன்னா கவலை பிரச்சனை தான் வரும். அதாவது மதர் புண்ணியத்துல மதரோட அருள்ல நம்ம வாழ்க்கையில பிரச்சனை கஷ்டம் எதுவுமே இல்லை. அப்ப நம்ம ஜாலியா இருக்கலாம். டிவில எவ்வளவோ நிகழ்ச்சி இருக்கு, காமெடி இருக்கு, பாட்டு இருக்கு, கேட்டுட்டு நிறைய ஜாலியா இருக்கலாம். ஆனா அப்படி எதுவுமே இல்லாம இவங்க வாழ்க்கையிலும் பிரச்சனை எல்லாம் கூட இல்லாத ஒரு பிரச்சனையை வந்து மாயையா இருக்கிற டிவியில பார்த்து அதை பார்த்து கவலைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. சே பாரு இந்த மாமியார் எப்படி மருமகளை குடும்பப்படுத்துறா. இப்பெல்லாம் ரெண்டு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். மருமகள் வந்து மாமியாரை குடும்பப்படுத்துற மாதிரி எல்லாம் இருக்கு. அது குடும்பப்படுத்துறாங்க. தேவையில்லாம கஷ்டங்களை, குழப்பங்களை, ஒரு பதட்டத்தை, ஒரு இதை வந்து ஏன்னா எப்போதுமே ஒரு முடிக்கிறப்ப என்ன பண்ணுவான், சஸ்பென்ஸ் வச்சுதான் முடிப்பான். அப்பதான் அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, சீரியல் ஆர்வமா பார்ப்பாங்க. அதனால அவங்க சஸ்பென்ஸ் வச்சுதான் முடிப்பாங்க. அது தேவையில்லாம இவங்க ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளே ஏத்துக்கிறோம். தமிழ் சினிமாக்கள் எல்லாம் ஆண்களை வந்து வன்முறையாளர்களா காட்டு, கொஞ்சம் சீரியல் வந்து பெண்களை வந்து வன்முறையாளர் அதே முடிச்சு காட்டுறது சாதிச்சு செய்யற மாதிரி அவர் கெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில யாரும் அவர் இருக்கிறது இல்லை. நம்ம மனசுடைய உண்மை வந்து மனத்துழுது போல கட்டி இனத்துழுதாகும் தவறான இதை பார்க்கும்போது நம்ம அறியாம நம்ம நல்லா இருக்கிற மாமியார் மேல அது ஒரு வருமானம் வேலைக்கு போகும். இதே மாதிரி எனக்கு தெரிய ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்க நான் அப்பாவையும் உங்க அப்பா அம்மாவையும் பிரிச்சு காமிக்கிறேன் பாருன்னு சவால் விட்டு பிரிச்சுட்ட பத்தியா அப்படின்னு சினிமா டிவி எல்லாமே இருக்கு. சில சினிமாக்கள் அது சிரிப்பாகவும் நகைச்சுவாகவும் நல்ல காட்டுற மாதிரி படங்கள் இருக்கு. எல்லாமே இருக்க பெரும்பாலான சீரியல் டிவில இது மருமகளோ பாட்டுகளோ யாரோ ஒரு மற்றவங்கள சேர்ந்துட்டு அவ்வளவு. அது மாதிரி இப்ப ரீசெண்டா அந்த மத சொசைட்டில வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா சொன்னாங்க, அப்பா வந்து சொல்லுவாராம், புதுவாக சோகமா முடியுதுல்ல படங்கள்லாம், அதெல்லாம் கொடுவாங்க பார்க்காம இருக்கிறது நல்லது. அதாவது முடிவு வந்து சந்தோஷமா முடிகிற மாதிரியான படங்களை பார்க்கறது நல்லதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. குடும்பம் பாத்தீங்கன்னா பழைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்கும். படத்துல எவ்வளவு கஷ்டம் குழப்பங்கள் இருந்தாலும் கடைசியில பாத்தீங்கன்னா மங்களகரமா காமிச்சு முடிப்பாங்க, அப்படியே சுபமா முடிக்கிற மாதிரி முடிப்பாங்க. சோகமா முடிகிற படங்களை பார்க்காம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது இந்த பொய்யிற்குரிய பெரிய கருவி, பொய்ங்கிறோம்ல அதுக்கு ஒரு கருவின்னு அப்பா எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராக்கிய சொல்றாங்க. கிராக்கி பண்ணிக்கிறதும்பாங்களா, அது வந்து பொய்யின் பெரும் கருவி அப்படின்னு சொல்றாங்க. கிராக்கினா என்ன, அது எதை நம்ம கிராக்கின்னு சொல்லுவோம்? ஏன்னா கிராக்கி பத்தி எனக்கு பெருசா பெரிய லெவல்ல வந்து தெரியல. எப்படி எதை நம்ம கிராக்கின்னு சொல்லுவோம்? கிராக்கி பண்ணிக்கிறாம்பம்ல, எதை நம்ம கிராக்கின்னு சொல்லுவோம்? பெருசா நினைச்சுக்கிறது, நினைச்சுக்கிறது. அதாவது நம்ம ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தோம்னா பிகு பண்ணிட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு எனக்கு கிராக்கி பண்ணிக்கிறது. அது வந்து பொய்யோட பெரிய கருவி அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அப்பா அது வந்து சொல்றாங்க, அன்னையை அடியோடு விளக்கக்கூடிய உதவும் குணங்கள்ல தலை சிறந்தது எதுன்னா இந்த கிராக்கி மனப்பான்மைன்னு சொல்றாங்க. அதாவது எனக்கு கெஞ்ச வைப்பேன் அப்படின்னு சொல்லு வந்து அதோட பெரிய ஆயுதான். அதாவது கெஞ்ச வைக்கிறது, கெஞ்ச வச்சு வாங்குறதான் கிராக்கி பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். அது வந்து அன்னையிட்ட இருந்து அடியோட விளக்கிடும்னு அப்பா சொல்றாங்க. எல்லாரும் ஆன்மீகத்துல மிக முக்கியமானது என்ன, நம்முடைய அகந்தை நான் என்கிற அகந்தையிலேருந்து உண்மையில இறைவன் ஒருத்தர் இருக்காரு. நான் தனியா இருக்கேன். அந்த நான்கிற அகந்தையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது அடக்க மூலமாகவும் பொறுமையாகவும் 12 குணங்கள் எல்லாம் அது போறது. இந்த
இந்த மிகுபடுறது, கிராக்கிப்படுறது, மிகுபடுறது இதெல்லாம் வந்து நம்முடைய அகந்தையை காட்டுது. அப்போ வந்து என்ன விட்டு விளக்கு, அதே அருளை விட்டு விளக்குறது. ஸ்ரீ அப்பா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிராக்கி வந்து அருளுக்கு எதிரி அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ஏன் மனிதன் கிராக்கி செய்யறாங்கிறதுக்கு அப்பா ஆன்மீக விளக்கத்தை சொல்றாங்க. இப்ப நம்ம கிராக்கினா என்னன்னு சொல்றாங்க, அதுக்கு ஆன்மீகத்துக்கு படி ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதுக்கு அப்பா என்ன சொல்றாங்கன்னா, தான் பெற சம்மதித்தால் வரக்கூடிய அருளை இல்ல நம்ம கொடுக்கறத வாங்கிக்கிட்டா பெற சம்மதித்தால் தன்னுடைய பொய் அழிந்து விடும் என கண்ட ஞானம், தண்டோல பொய் போயிடும் அப்படிங்கறது அறிஞ்சு கொண்ட ஞானம் கிராக்கி எனப்படும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அதாவது மனிதன் தான் அருளை பெற சம்மதித்தால் தன்னிடம் உள்ள பொய் அழிந்து விடும் என்பதால், அருள் வந்துட்டா என்ன பண்ணிடும், பொய் போயிடும். அப்ப நடுவுல பொய் போகக்கூடாது, பொய் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுனால பொய் அழியக்கூடாது என்பதற்காக மனிதன் கண்ட ஞானம் தான் இந்த கிராக்கின்னு சொல்றாங்க. அதாவது அவனோட அகந்தை கண்ட ஞானம் தான் இந்த கிராக்கி. ஏன்னா வாங்கிட்டா அவனோட என்ன போயிடுமா, அந்த பொய் வந்து போயிடுமா. அருள் வந்துட்டா பொய் போயிடுது இல்லையா? அதனால பொய் போகக்கூடாதுங்கிறதுனால கிராக்கியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் என்பர் நிறைய சர்வீஸ் பண்ண கூட, மதருக்கு நிறைய சர்வீஸ் செஞ்சவங்க பாத்தீங்கன்னா அப்படிதான். அந்த பையன் என்ன பண்ணுவான்னா ரொம்ப கிராக்கி பண்ணிப்பாப்புல. சொன்னா உடனே அக்செப்ட் பண்ணிட்டு செஞ்சுக்க மாட்டாப்புல, இது பண்ணுவாப்புல. அவங்களால லைஃப்ல பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல எதுவுமே சாதிக்க முடியல. இத்தனைக்கும் மதருக்கு அவ்வளவு சேவை செய்யறாங்க, நிறைய இது செஞ்சாலும் பெரிய இடத்தோட தொடர்பு இருந்தாலும் அது அருளா உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, மாற மாட்டேங்குது. மாற விடாம எது தடுக்குது, அந்த கிராக்கி. எனக்கு தெரிஞ்சு அப்பா எழுதுற எவ்வளவு உண்மைங்கிறத பார்த்தேன். நான் கூட அடிக்கடி எங்க சார்ட்ட சொல்லுவேன், எங்க பொறுப்பாளர் ஜெகநாத் சார் சொல்லுவேன், அப்பா கிராக்கின்னு எழுதுவாங்களா, அது நல்ல உதாரணம் இவங்க தான். நம்ம சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த அருளை வந்து சாரே சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க, அந்த அருளை வாங்கிக்க மாட்டாங்க. நான் உடல பொய் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அது கிராக்கிங்கிற மனப்பான்மை இருக்குன்னு அப்பா சொல்றாங்க. பெருமையை பொய்மைக்கு ஒரு காலத்து கதையில உண்டு. பிச்சைக்கார வந்து வீட்டுல கேட்டா மருமகன் வந்து ஒண்ணும் இல்லைன்னு போன்னு சொன்னானா. பாபியார் வந்து எவையாரு சொன்னதுன்னு சொல்லி போனாரு. பாபியார் வந்து அவன் இல்லைன்னு சொன்னதை வந்து இவன் போட்டு அறிவிச்சிருந்தா சந்தோஷப்பட்டு வரட்டு பெருமையும் சொல்ற. அது பொய் அழிய பிறந்தது, மெய் வளர பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மெய்யை அழிப்பேன் என சபதமிட்டு செயல்பட்டு வெற்றி பெற்றவர் முடிவில் காண்பது மெய்யின் வெற்றிங்கிறாங்க. அதாவது மெய்யை அழிப்பேன்னு சொல்லி அவர் செயல்படுறாங்களா, அவங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் வெற்றி வருமா, ஆனா முடிவுல என்ன வருமா, மெய்க்கு தான் வெற்றி வரும். யார் இந்த பொய்யை ஆதரிச்சாரோ அவங்களுக்கு தோல்வி வரும், அழிஞ்சிருவாங்கன்னு அப்பா சொல்றாங்க. இதுக்கு நல்ல உதாரணமா அப்பா யார சொல்றாங்கன்னா ஹிட்லரை சொல்றாங்க. ஹிட்லர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தை அழித்து அதே ஆள்வேன் என சபதமிட்டான். முடிவுல என்ன பண்ணா, தன்னையே அழித்து கொண்டான். உலகை அழிக்க வேண்டும், உலகம் முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்ற எண்ணம், அவனுடைய அந்த பொய்யை தன்னுடைய கண்ட்ரோல பொய்யை ஆதிக்கணும்னு நினைச்சது என்ன ஆச்சுன்னா, உலக நாடுகள்லாம் மேலும் ஒன்றுபட காரணமாயிடுச்சு. ஐக்கிய நாடு சபை இதெல்லாம் வந்தது, உலக நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை எதிர்க்கிறதுக்கு உலக நேச நாடுகள்னு வரதுக்கெல்லாம் ஒரு காரணமா இருந்துருச்சு. மேலும் அதை உண்மை உலக ஒற்றுமைங்கிற அந்த உண்மை வரத்துக்கு இவனுடைய அந்த பொய், உலகத்தை அழிப்புங்கிற பொய் ஒரு கருவியா இருந்துச்சு அப்படிங்கறத அதில் தெரிஞ்சுக்கிறோம். மெய்யை அழிப்பேன் என்று சபதமிட்டு செயல்பட்ட ஹிட்லர் ஆரம்பத்தில் வெற்றி பெற்றாலும், அவன் போர்ல ஃபர்ஸ்ட் வெற்றி பெற்றுக்கிட்டே வரான். வெற்றி பெற்றாலும் முடிவில் வெற்றி பெற்றது உலக ஒற்றுமை, உலகப்போர் இல்லாத உலகம் என்ற மெய்யே ஆகும். அதுக்கப்புறம் உலகப்போரே வரல. இப்ப போர்கள் நடந்துட்டு இருந்தாலும் பொய்யா இருந்தாலும், இப்ப ட்ரம்ப் கால பிரச்சனைகள் எல்லாம் பண்ணாலும் இதுக்கு பிறகு ஒரு உண்மை வரும். ஆனா இது உலகப்போரா மாறாது மதர் சொன்னபடி. ஆனா வேற ஏதோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மைக்காக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். உலகப்போர் இல்லாத ஒரு உலகம் மெய்யான ஒரு உலகம் வரும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஹிட்லருங்கிற பொய் தேவைப்பட்டது. முடிவுல உலக போராற்ற உலகம்ங்கிற மெய் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு எங்க அப்பா சொல்றாங்க. பெரிய காரியம் முதல் பாகத்துல இது ரெண்டாவது பீரியட் இருக்காரு ட்ரம்ப். முதல்ல ஒரு பீரியட் நடுப்புற அப்ப பொய் பேசுறாரு, அவரு விருப்பப்படி செயல்படுறாரு. படித்தவர்களும் இதுவிடவும் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது யோசிக்க வேண்டிய பெரிய காரியம். பேரை போட்டு எழுதியிருக்காங்க. ஆமா, பெரிய காரியம் வால்யூம் 1 வால்யூம் 2 பெரிய காரியத்துக்கு முதல் வால்யூம் தான் ஏதோ பெரிய வழக்கு போட்டு அது தெரியாது. ஏதோ இப்ப நம்மளுக்கு தப்பா நேதாண்டி எதுவும் சேர்த்து அநியாயமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு பெரிய மாற்றத்துக்காக நமக்கு தெரியல. இந்த பொய் உண்மை வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மனிதன் சவால் விடலாம்,
அந்த சவாலை ஏற்கும் வாழ்வு தன்னை பூர்த்தி செய்து கொள்ளும். வாழ்வு தன்னை எப்படி பூர்த்தி கொள்ளும்னா, அதாவது மனிதன் மெய்யை அழித்து பொய்யை வாழ வைப்பேன் என்று சவடால் விடலாம். ஆனால் வாழ்வு மெய்யின் மூலம் தன்னை பூர்த்தி செய்து கொள்ளும், மெய்யின் வெற்றியை நிலைநாட்டும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தாஜ்மஹாலை பத்தி சொன்ன விஷயத்த அப்பா எழுதியிருக்காங்க. அதை அப்படியே சொல்றாங்க. அது இந்த நேரத்துல நம்மளுக்கு இப்ப தாஜ்மஹால்னா உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும்? அது என்னன்னு சொல்லுவோம்? காதல் சின்னம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரலாற்று உண்மையும் தெரியும். ஏன்னா பொய்யும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் இல்லையா? உண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதோட உண்மையையும் நம்ம இங்க அப்பா சொல்றாங்க. பகவான் சொன்னதை வச்சு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்க போறோம். பகவான் தாஜ்மஹாலை பற்றி கூறுகின்ற பொழுது சிம்பிள் ஆஃப் மென்டல் லவ், மனம் உணரும் அன்பின் சின்னம் அப்படின்னு தாஜ்மஹாலை சொல்றாங்க. தாஜ்மஹால் இன்னைக்கு உலகம் அறியும் அதிசயமாக இருக்கு. இப்ப நிறைய பேர் படிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது காதல் சின்னம்னா ஷாஜகான் மும்தாஜை மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவரோட ஏக்கத்துல கட்டினாருன்னு நம்ம நினைப்போம். ஆனா அது உண்மை, வரலாற்று உண்மை கிடையாது. நம்ம படிச்ச பாடத்துல நம்மளுக்கு அப்படிதான் இது பண்ணியிருக்கிறாங்க. முழுமையான உண்மையை நம்மளுக்கு சொல்லல. இது அப்பாவுமே எழுதியிருக்கிறாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷாஜகான் மும்தாஜ் ஷாஜகானுடைய 4வது மனைவி தான். 3 இல்லைன்னா 4வது மனைவியா இருக்கும் தான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அவங்களே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. 3 இல்ல 4வது மனைவியா இருப்பாங்க. அவங்களுக்கு மும்தாஜுக்கும் ஷாஜகானுக்கும் 14 பிள்ளைகள் பெற்றாங்க. அதுல 14வது பிள்ளைகள் பெறப்பதான் யார் இறந்துடுறாங்க? மும்தாஜ் இறந்துடுறாங்க. அந்த அது குழந்தை பிறகுறப்ப இறந்துடுறாங்க. அப்படி இறந்த பிறகு அவங்க தங்கையை என்ன பண்ணிக்கிறாரு? திரும்ப ஷாஜகானை திருமணம் பண்ணிக்கிறாரு. அப்படி இது பண்ணாலும் அவங்களுக்கு அந்த 4 மனைவிகள் இருந்தாங்களும் மொத்தம் அவங்களுக்கு 4வது மனைவி மும்தாஜ், 7 மனைவிகள் அவங்களுக்கு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி 7 மனைவிகள் இருந்தாலும் யாருக்கு தான் அவர் இது பண்ணாரு? தாஜ்மஹால் யாரு கல்லறை கட்டினாங்கன்னா மும்தாஜுக்கு தான் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப அதுக்கு ஒரு உதாரணத்தை எதை சொல்லுவாங்கன்னா, இப்ப நட்சத்திரங்கள் நிறைய இருந்தாலும் சில பேருக்கு என்ன பிடிக்கும்? நிலாவை தான் பிடிக்கும், வானத்துல இருந்தாலும். அதே மாதிரி அவருக்கு மும்தாஜ் மேல ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு. அதனால அவங்க அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு தாஜ்மஹாலை கட்டுறாங்க. அதை கட்டிய ஷாஜகானை அவரது மகன் அவுரங்கசீப் கைதியாக்கி 18 ஆண்டுகள் சிறையில் அடைச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அப்பா இது சொல்றாங்க. என்னன்னா பகவான் சொன்னதா சொல்றாங்க. அவரு ஷாஜகான் மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினாரு. அப்படி கட்டுறத அதுல அவுரங்கசீப்புக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா அவரு அந்த ஷாஜகான் தாஜ்மஹால் பெரிய பொருட்செலவுல கட்டுறாரு. எத்தனையோ வெள்ளி காசுகள் கொடுத்து கட்டினதா சொல்லுவாங்க. ஒரு வெள்ளி காசுக்கு அப்ப 250 மூட்டை நெல் வாங்கலாமா. எத்தனையோ வெள்ளி காசு, அந்த இது மறந்துட்டேன் எனக்கு. அவ்வளவு வெள்ளி காசுகளை போட்டு அவர் கட்டியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல இந்தியாவில 2 பெரிய உணவு பஞ்சம் ஒண்ணு வந்தது. ஒண்ணு வெள்ளைக்காரன் வந்த பிறகு வந்த ஒரு பஞ்சம், ஒண்ணு அதுக்கு முன்னாடி வந்த பஞ்சம். அந்த பஞ்சமான காலகட்டத்துல இவர் என்ன பண்றாருன்னா, இவ்வளவு ஒரு ஆடம்பரமா இவர் இந்த ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுறாரு. தாஜ்மஹாலை கட்டுறாங்க. அதனால கஜானால நிறைய பேரரசு முகலாய சாம்ராஜ்யங்கிறது பெருசு. அந்த கஜானால நிறைய பொருள் எடுத்து அவர் பொருட்செலவுல கட்டுறது அவுரங்கசீப்புக்கு பிடிக்கல. அதனால அவர் என்ன பண்றாரு? அவர் அரசிய கைப்பற்றணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, அவுரங்கசீப் ஷாஜகானை கைதியாகி 17 ஆண்டுகள் சிறையில் அடைஞ்சிடறாங்க. அதுக்கு பிறகு அவுரங்கசீப்போட மகன் ராணுவத்தை திரட்டி அவுரங்கசீப்புக்கு எதிராகவே, அதாவது ஷாஜகானோட பேரன் அவுரங்கசீப்புக்கு எதிராகவே புரட்சி செஞ்சான். அதோட அவங்க முகலாய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்துருச்சு. அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்துடுறாங்க, அடுத்தடுத்து எல்லாம் வந்துடுறாங்க. இதுக்கு பின்னாடி உள்ள ஆன்மீக உண்மை என்னங்கிறது அப்பா சொன்னாங்க. பொய்மையா நிறைய இருக்கு இல்லையா, இந்த பொய் இதெல்லாம், இந்த பொய்யெல்லாம் எதுக்காக செயல்பட்டுச்சு, அதுக்கு பின்னாடி உள்ள ஆன்மீக உண்மை என்னங்கிறது அப்பா சொல்றாங்க. இந்தியா பல நாடுகளாக சிதறி கிடந்தது. பல நாடுகளாக சிதறி கிடந்த இந்தியாவை, அதாவது பல சமஸ்தானங்களா இருந்தது, 56 தேசங்களா இருந்தது. இந்தியாவை இதெல்லாம் இருந்தது. இப்ப திருவிதாங்கூர் சமஸ்தானம் இது மாரி எல்லாம் இருந்தது இல்லையா, அது மாதிரி இந்தியாவை ஒற்றுமைப்படுத்துவதற்காக இயற்கையால் ஏற்படுத்தப்பட்ட முகலாய படையெடுப்பால், அதுக்காக தான் அந்த முகலாய படையெடுப்பே வந்தாங்க. அதாவது தனித்தனி தேசமா இருந்தது இல்லையா, இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறது, ஒரே சாம்ராஜ்யத்தை கீழே வரணும், ஒரே மன்னன் கீழே கொண்டு வந்ததுல முகலாய சாம்ராஜ்யம் அவங்க பெரும் பகுதி என்ன பண்ணாங்க, ஒருங்கிணைச்சாங்க.
அதுக்கு பிறகு இந்த பிட்டு பிட்டா இருந்த பகுதியை வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணான், ஒருங்கிணைச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்சது. இதெல்லாம் நம்ம வரலாற்றை பாக்குறோம். தமிழ்நாட்டுல சேர சோழ பாண்டிய அவங்களுக்குள்ள சண்டை போட்டு இருப்பாங்க. இது இல்லாம சிற்றரசர்கள் நிறைய இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சண்டை போடுவாங்க. பாரின்னு பெரிய வடலை வச்சு படிச்சிருக்கீங்க. இந்த பாரிக்கு எதிராக வந்து மற்ற பெரிய பூவேந்தர்களை சேர்ந்து அவங்களுக்கு புகழ் வாங்கினாங்க. மகாபாரதத்துல இப்ப சண்டை போட்டே இருக்கிறது. ஆன்மீகத்துல மிகச்சிறந்த நாடா இருந்தாங்க. வாழ்க்கையில வந்து நிறைய இது நடக்குது. அதெல்லாம் மாற்றி ஒரே நாடா கொண்டு வரதுக்குரிய தேவனுடைய சூழ்ச்சி தான் வந்து இந்த வெள்ளைக்கார ஆண்டது. இல்லைன்னா 56 தேசமா சிறு சிறு சித்தரசு தான் பகவான் இல்லையா. அது மாதிரி இந்த தாஜ்மஹால் வந்து அவர் கட்டினார் இல்லையா, யாரு, ஷாஜகான் கட்டினாங்க. முகலாய சாம்ராஜ்யத்துல சக்கரவர்த்தியா இருந்த ஷாஜகான் கட்டின அந்த கல்லறை வந்து அது மும்தாஜுக்கு மட்டும் கட்டின கல்லறை இல்லையா, முகலாய சாம்ராஜ்யத்துக்கே கல்லறை ஆயிட்டுன்னு அப்பா எழுதுறாங்க. அதை முகலாய சாம்ராஜ்யம் அதோட முடிஞ்சு போச்சு, கல்லறை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முகலாய மன்னரால் உருவாக்கப்பட்ட தாஜ்மஹால் முகலாய சாம்ராஜ்யத்திற்கே முடிவுக்கு காரணமாய் அமைஞ்சது. அவர் அதை கட்டலைன்னா அவுரங்கசீப் என்ன பண்ணியிருக்க மாட்டான், அவர் சிறைப்படுத்தியிருக்க மாட்டான். தொடர்ந்து அவர் ஷாஜகான் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இன்னும் ரொம்ப காலம் என்ன பண்ணியிருக்கோம், முகலாய சாம்ராஜ்யம் இருந்திருக்கும். அப்ப முகலாய சாம்ராஜ்யத்துக்கு கல்லறையை கட்டினதுக்கு காரணமா தாஜ்மஹால் அமைஞ்சு போச்சு, முகலாய சாம்ராஜ்யம் அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு எங்க அப்பா வந்து சொல்றாங்க. இப்படி ஷாஜகானை வந்து மும்தாஜுக்கு வந்து கல்லறை கட்டி முகலாய சாம்ராஜ்யத்துக்கு கல்லறை கட்ட வச்சது எது அப்படின்னா இயற்கைன்னு அப்பா சொல்றாங்க. இயற்கை தான் அப்படி செய்ய வச்சுதான். பெரிய ஆடம்பரமா அவரை கல்லறை கட்ட வச்சு, அது வந்து மகன் மேல பிடிக்காம இருக்க வச்சு, மகனே அப்பா மேல ஜெயில போட வச்சு, திரும்ப அந்த முகலாய சாம்ராஜ்யம் முடிவு கொண்டு வரணும்னு இயற்கை முடிவு பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயற்கை என்ன பண்ணுச்சு, 56 தேசங்களா இருந்த இந்தியாவை ஒருங்கிணைக்கணும்னு முகலாய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினுச்சு. ஓரளவுக்கு தேசங்களை ஒன்றுபட்டோம்னா அதோட தேவை பூர்த்தி அடைஞ்சிருச்சு. அது திரும்ப முகலாய சாம்ராஜ்யமே இருந்தா இந்தியா என்ன பண்ணாது, வல்லரசாவது, உலகத்தின் குருவாவது. அப்ப முகலாய சாம்ராஜ்யத்துக்கு கல்லறை கட்டணும். அப்ப என்ன பண்ணுது, ஷாஜகானை வச்சு மும்தாஜை கல்லறை கட்ட வச்சு அது மூலியமா முகலாய சாம்ராஜ்யத்தையே கல்லறை கட்டிடுச்சு அப்படின்னு அப்பா வந்து இங்க சொல்றாங்க. இன்னும் ஒரே ஒரு தடவை முடிச்சிடலாம், அவ்வளவுதான். அடுத்தது இங்க அப்பாவோட அந்த அனுபவத்தில் நடந்த அந்த மதர் எஸ்டேட்டை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். அந்த உதாரணத்தை இங்க சொல்லி முடிவு செய்யலாம். அந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னா விட்டுறலாம், இல்லைன்னா அதோட முடிஞ்சு போயிடுச்சு இந்த சொற்பொழிவு. அது சொல்லலாமா, அந்த இது சொசைட்டி அதை வந்து அந்த ப்ராஜெக்டை பத்தி சொல்லியிருக்காங்களா, அந்த மதர் எஸ்டேட் இருக்கு இல்லையா, அது அனுபவத்தை வச்சு அப்பா சொல்லி அவர் சொந்த அனுபவத்தை சொல்லி அந்த சொற்பொழிவை நிறைவு செய்யறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, எது நடந்தாலும் வளருவது மெய் தான், பொய் வளராது. எப்படி என்ன நடந்தாலும் மெய் தான் வளருங்கிறாங்க. சொல்லிட்டு அன்னை வாழ்ந்த காலத்துல அப்பா வந்து ஒரு அன்னை அன்பர், ஆசிரமத்துல இருக்கக்கூடிய அன்னை அன்பர், மதரோட இருக்கக்கூடிய ஒரு அன்னை அன்பரோட பார்ட்னரா சேர்த்து ஒரு நிலம் வாங்கி விவசாயம் செய்யக்கூடிய ப்ராஜெக்டை வந்து திட்டம் தீட்டி நிறைவேற்றினாங்க. ராமாபுரம் எஸ்டேட் இருக்குல்ல, கடலூர் அந்த எஸ்டேட். அந்த வரக்கூடிய லாபத்துல 3ல 1 பங்கு யாருக்கு, ஸ்ரீ அன்னைக்கு. மீதம் உள்ள 2 பங்கு ஆளுக்கு 1 பங்கு. அதாவது அப்பாவுக்கு 1 பங்கு, கர்மிக அப்பாவுக்கு 1 பங்கு, இன்னொருத்தர் முதல் போடுறாரு இல்லையா அவருக்கு வந்து 1 பங்கு. அப்படி 3ஆ பிரிச்சுக்கலான்னு முடிவு செய்யறாங்க. அப்படி முடிவு செஞ்சு அன்னைகிட்ட போய் பிளஸிங் கேட்கிறாங்க. அப்ப மதர் என்ன பண்றாங்கன்னா, ஓகேலாம் சம்மதம் பண்ணி இந்த இதை ப்ராஜெக்டை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிளஸிங் கொடுத்து அவங்களை வந்து ஆரம்பிக்க சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து உண்மையை முழுவதுமாக நாடக்கூடியவங்க, உண்மைக்கு இதா இருக்கிறவங்க. இந்த ப்ராஜெக்ட்ல உழைக்கும் கூட்டாளையா அப்பா வந்து சேர்த்துக்கிறாங்க. இந்த மன்னூர் அன்னைய கூட இருக்கக்கூடிய ஆசிரமத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அன்னை அன்பர் சேர்ந்துக்கிறாரு இல்லையா, அந்த இன்னொரு முதல் போடுற பார்ட்னரா இருக்காரு இல்லையா, அவரு வந்து ஆதாயம் வரும் என்றால் பொய்ய நாடுபவரா அவர் வந்து இருந்தாரு. அந்த காலத்துல வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து அவர் முதல் போட்டு அந்த இடத்த வந்து ஒரு வறண்ட நிலத்தை வாங்குறாங்க 2 லட்சம் ரூபாய் போட்டு. அந்த அப்பாவோட கடின உழைப்பால வறண்ட நிலமாக இருந்த இடம் வந்து வளம் கொளிக்கும் தோட்டமா மாறுனுச்சு. சில காலங்களுக்கு பின்னாடி அந்த மற்றொரு பார்ட்னர் இருக்காருல்ல, அந்த இன்னொரு பார்ட்னர், அதான் முதல் போட்ட பார்ட்னர், அவருக்கு வந்து அப்பா மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டு
அவர் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலக சொல்லிட்டாங்க. அதான் வெறும் கட்டாந்தரையா இருந்ததை என்ன பண்ணிட்டாங்க, உங்களால தோட்டமா மாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் அப்பாவோட தேவையில்லை அப்படின்ட்டு அப்பா விலக சொல்றாங்க. அப்பா வந்து உழைக்கும் பார்ட்னர், அது ஃபுல் பணம் போடல. ஆனா முதல் போட்டது அவங்க. உடனே நம்மளா இருந்தா என்ன செய்வோம், நான் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து கஷ்டப்பட்டு இந்த வெறும் காடா கிடந்ததை வளம் கொழிக்கும் தோட்டமா மாத்தினேன், அதனால இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளில போக மாட்டேன்னு சொல்லி நம்மளா என்ன பண்ணுவோம், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். ஆனா அப்பா என்ன சொன்னாங்கன்னா, எதுவுமே சண்டை போடாம அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒதுங்கிக்கிட்டாங்க. உடனே அந்த பார்ட்னர் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா எதுவும் பிரச்சனை செய்யாம அவர் விலகிட்டாங்க, எதுவும் பங்கு கேட்கல, கோர்ட்ல கேஸ் போடல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க போய் என்னன்னா அன்னைகிட்ட போய் விஷயத்த சொல்றாங்க. இதே மாதிரி நாங்க ஆரம்பிச்சோம் இல்லையா, 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட்ல இருந்து அப்பா வந்து விலக்கிட்டேன், நானே இந்த ப்ராஜெக்டை தொடர்ந்து நான் செய்ய போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. உடனே அன்னை அவங்களுக்கு என்ன சொன்னாங்களா, நான் அந்த ப்ராஜெக்டை வந்து உங்களுக்கு ஒத்துக்கிட்டதே செய்ய சொன்னதே யாருக்காக, அப்பாவுக்காக தான். அவருக்காக தான் நான் அந்த ப்ராஜெக்டை ஒத்துக்கிட்டேன். அதுக்காக தான் பிளஸிங் செஞ்சு இந்த ப்ராஜெக்டை நான் வந்து ஓகே சொன்னேன். நீங்க அவங்கள விளக்குனது சரி கிடையாது, நீ எப்படி அவரை விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை திரும்ப நீ யார்கிட்ட கொடுக்கணும், அப்பாட்டே கொடுத்துட்டு நீ அதுல இருந்து விலகிக்கோ அப்படின்னு மதர் சொல்றாங்க. ஏன்னா மதர் எப்போதும் என்ன பண்றாங்க, உண்மையா இருக்கக்கூடியவங்க தான். அப்பாவும் உண்மையை கடைபிடிக்கிறவங்க. சொல்லிட்டு மதர் என்ன பண்றாங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதியும் கொடுத்துட்டாங்க. இந்த இடம் வந்து ராமவரம் தோட்டம் வந்து யாருக்கு தானே, அப்பாவுக்கு தான் சொன்னோன்னே அந்த பேப்பர்ல எழுதியும் கொடுத்துட்டாங்க. நடராஜன் அப்பா எனக்கு கொடுத்துட்டாங்க. எனவே என்ன பண்ணனா அந்த பார்ட்னர் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த அப்பாட்ட ஒப்படைச்சிட்டு அவர் வந்து வெளியில வந்து போயிட்டாரு. ஆனா வெளியில போயிட்டாலும் அவர் வந்து பவர் ஆஃப் அட்டார்னியை வந்து அவர் கொடுக்காம ஏமாத்திட்டாரு. அப்பாவோட கடின உழைப்பால அந்த நிலம் வந்து மேலும் மேலும் வளர்ந்து நல்ல நல்ல செழிப்பா ஆயிடுச்சு. இப்படியே 5 ஆண்டுகள் கடந்து போனுச்சு. 1970 2 லட்சம் போட்டு வாங்கின அந்த இடம் 1980 10 வருஷத்துல 20 லட்சம் ரூபாய் போகிறது என்று அந்த அளவுக்கு மதிப்பு உயர்ந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காரு. யாரு ஃபர்ஸ்ட் முதல் போட்டார் இல்லையா, அந்த அந்த அன்னை கூட இருக்கக்கூடிய அன்பர். கேள்விப்பட்ட உடனே அந்த பார்ட்னருக்கு என்ன வந்துச்சுன்னா ஆசை வந்துருச்சு. இப்போ இவ்வளவு விலம் குளிக்கிறத நம்ம ஏன் விடணும், அந்த விலத்தை நம்ம வந்து விற்பனை செஞ்சு அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு. அவருக்கு நல்ல அந்த விலை வரல அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா 20 லட்சம் ரூபாய் மதிப்புல அந்த இடத்த வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு, முடிவு பண்றாரு. அவர் முடிவு பண்ணி பத்திரிகையில எல்லாம் விளம்பரம் கொடுக்குறாரு, அந்த இடத்த 5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யறேன்னு. 20 லட்சம் ரூபாய் சொத்து 5 லட்சத்துக்கு விலை கூறியதுனால எல்லாத்துக்கும் என்ன வந்துருச்சு, ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எதுக்கு இவங்க 20 லட்சம் ரூபாய் சொத்தை 5 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க, அப்ப ஏதோ வில்லங்க இருக்கு போட்டுக்குன்னு யாரும் வாங்குறதுக்கு முன் வரல. எனவே இந்த நிலத்துக்கான அப்புறம் என்ன நினைக்கிறாருன்னா அவர் வந்து இந்த யாரும் இந்த இதுல வந்து விலை கேட்டு வாங்காத காரணம் கர்மயோகி அப்பா இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் யாரும் வாங்க வர மாட்டாங்கிறாங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, முடிவு எடுத்து இந்த நிலத்தோட கட்டுப்பாட்டுல இருந்து அப்பாவை வெளியேற்றணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. அப்பதான் இந்த வித்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த பணத்தை வாங்கலாம், அவர் இருக்கிறனால இடத்த விற்க முடியல, நம்மளுக்கு அந்த 20 லட்சம் ரூபா வரமாட்டேங்குதுன்னு இது பண்ணி அவர் கோர்ட்ல வந்து கேஸ் போடுறாரு, பொய்யா ஒரு கேஸ் போடுறாரு. கோர்ட்ல கேஸ் நடக்கிறப்ப அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அன்னை வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து என்னதான் ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மதர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இல்லையா, அந்த சீட்டை வந்து காட்டுறாங்க. அதை காட்டின உடனே நம்மளா தான் என்ன பண்ணுவோம், மதர் சொன்னாங்கன்னா ஓகேன்னு வாயாலே ஒத்துப்பான். அவர் எழுதி கொடுத்ததுமே அன்னை கூட இருந்தவர் என்ன பண்ணல, ஒத்துக்காம அவர் கோர்ட்ல என்ன வாதம் வைக்கிறார் அப்படின்னா, அன்னை வந்து வெறும் வெள்ளை பேப்பர்ல தான் எழுதி கொடுத்தாங்க, அதை பத்திரம் பண்ணி அதை என்ன பண்ணல, ரிஜிஸ்டர் பண்ணல, ரிஜிஸ்டர் பண்ணதான் செல்லுபடி ஆகும், வெறும் பேப்பர்ல எதனா செல்லாது அப்படின்னு சொல்லி வாதம் பண்றாங்க. அது வாதாடி அதுல வெற்றியும் பெற்றுட்டாங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவர் அன்னை கூட இருந்தவர் அன்னை சொன்னதை என்ன பண்ணல, அன்னை எழுதி கொடுத்ததை அவரே ஏத்துக்கல. இந்த வழக்கு வந்து அடுத்தது அப்பீலுக்கு போகுது. மேல் கோர்ட்டுக்கு போன உடனே அங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து லஞ்சம் பேசுனுச்சு. அந்த கேஸ்ல வந்து பார்ட்னர் வந்து லஞ்சம் கொடுத்து ஏதோ கரெக்ட் பண்ணி அந்த கேஸ் வந்து பார்ட்னருக்கு சாதனமா போயிடுச்சு. பார்ட்னர் வெற்றி பெற்றாரு. அப்பா வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, வெளியில வரக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அந்த நிலத்தோட உரிமை யாருக்கு போயிடுச்சு, அந்த முதல்ல அந்த முதல் போட்டாங்களே 2 லட்சம் ரூபாய் அவருக்கே போயிடுச்சு. அன்னை கூறியது உண்மை சத்தியம், அவர் சொன்னது என்ன பண்ணக்கூடாது, பொய்க்க கூடாது என்று அப்பா நினைச்சாங்க. அப்பா என்ன பண்றாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அப்பா விலக்கிட்டதுனால, கோர்ட் விலக்கிட்டதுனால அந்த நிலத்தை விற்பனை ஆகுதுல
எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்னர் வந்து அந்த நில விற்பனைக்காக வேகமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அப்பா என்ன பண்றாங்கன்னா, அந்த நிலத்தை வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து நம்ம வாங்கிடுவோம். ஏன்னா மதர் சொன்னது என்ன பண்ணக்கூடாது, பொய்க்க கூடாது. அதனால யாருக்கு சொந்தம்னு மதர் சொல்லியிருக்காங்க, அப்பாவுக்கு தான் சொந்தம்னு இருக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தை பொய்யாக கூடாதுன்ட்டு 10 லட்ச ரூபா போட்டு வாங்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணா இந்த 10 லட்ச ரூபா போட்டு வாங்கினா இவருக்குன்னா அந்த பார்ட்னர் என்ன பண்ண மாட்டாரு, நிலத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்பா வந்து அவரோட தெரிஞ்ச இன்னொரு நண்பர் மூலியமா அவருக்கு வாங்குற மாதிரி நிலத்தை வாங்க சொல்றாங்க. வாங்கி திரும்ப என்ன பண்ணிக்கலாம், அப்பா பேர்ல மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்க சொல்றாங்க. அப்படி வாங்குறப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போய் அவர் வந்து 10 லட்ச ரூபா அப்பா வாங்க சொன்னாலும் அவர் போய் என்ன சொல்றாருன்னா, நீங்க 5 லட்ச ரூபாய்க்கு தானே விற்கிறேன்னு நீங்க, அதனால நீங்க வந்து விலையை குறைச்சு கொடுன்னு சொல்லி 8 லட்ச ரூபாய்க்கு அந்த அப்பாவோட நண்பர் பேசி இது பண்றாங்க. அது அப்படி இது பண்றப்ப அக்ரிமெண்ட் போடுறப்ப ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுவாங்கல்ல. அப்ப வந்து அப்பாவுக்கு எப்பவுமே ஞானம் அதிகமா இருக்கும். பின்னாடி வர்றது சூட்சமா முன்னாடியே தெரியும் போல. அப்பா என்ன பண்ண பின்னாடி பிரச்சனை பண்ணா என்ன பண்றது, அப்பாவுக்கு இந்த இடம் கொடுக்க போறோம் கொடுக்க மாட்டாரு இல்லையா, தெரிஞ்சுட்டா என்ன பண்றதுங்கிறதுனால இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆனா அதுக்கு நஷ்டம் 50,000 ரூபாய் யாரு கொடுக்கணும், இந்த இடத்த விற்கிறவர், அதாவது இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் வந்து கொடுக்கணுங்கிற வாசகத்தை சேர்த்துக்க சொல்றாங்க. அது மாதிரி அக்ரிமெண்ட் போட்டாங்க. இந்த இடம் அப்பாவுக்கு தான் போக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, அந்த அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு விற்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அது அப்பாவுக்கு இந்த இடம் போயிடும் அப்படின்ட்டு. அவனா அவர் என்ன பண்றாங்க, ஏற்கனவே அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருக்காங்க, அவருக்கு இடம் கொடுக்கலன்னா 50,000 நஷ்டம் கொடுக்கணும்னா அப்ப 50,000 பெரிய பணம் இல்லையா. சரி வழி இல்லாம வேற வழி இல்லாம அப்ப அந்த பார்ட்னர் வந்து அந்த நண்பருக்கு வித்துறாங்க. அந்த இடம் திரும்ப யாருக்கு வந்துருச்சு, அப்பாவுக்கிட்டே வந்துருச்சு. அப்ப வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த அப்பாவுக்கு வந்து பழைய கூட்டாளி கூறினதை வந்து நினைவுபடுத்தி பார்த்தாங்க. பழைய கூட்டாளி சொன்னாராம், என்னால் முடிந்த அத்தனையும் எல்லா தெல்லுமொழிகளையும் செய்து பார்த்தேன், எதுவும் பலிக்கவில்லை. ஆரம்பத்தில் அன்னை செய்த ஏற்பாடே முடிவாக நிறைவேறியது அப்படின்னு சொன்னாராம். அன்னை சொன்னதுதான் முடிவாயிடுச்சு அப்படின்னு. எவ்வளோ ஒரு போய் திலாலனுக்கு போனா எதுவுமே பலிக்கலைன்னா அந்த பார்ட்னர் வந்து சொன்னாராம். இந்த நிகழ்வுல இருந்து நம்ம பல உண்மைகளை வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த அப்பா வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சியில இருந்து என்னன்னா, அன்னைக்குரியது என்றுமே பொய்க்காது. அதான் அப்பா வந்து அந்த இடம் அப்பாவுக்கு தான் அந்த இடம்னு சொன்னாங்க. திரும்ப வேற எங்கேயோ போனாலும் கடைசி ஆட்ட வந்துருச்சு, அப்பா கிட்டே வந்துருச்சு. அப்ப அவன் அன்னை சொன்னது என்னைக்குமே பொய்க்காது. அப்ப அன்னை சொன்ன எல்லா விஷயமுமே என்னைக்குமே பொய்க்காதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நாம் உண்மையாக இருந்தால், நாம் உண்மையாக உழைத்தால், நமது உழைப்பை பெற்ற ஸ்தாபனம், நிலம் போன்றவை நம்மை விட்டு விலகாது. விலகினாலும் மீண்டும் நம்மை தேடி வரும். ஆனா நம்மள்ட்ட என்ன இருக்கணும், உண்மை இருக்கணும், உண்மையான உழைப்பு இருக்கணும், இருந்தா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, அன்னையுடனே இருப்பவர்கள் அனைவரும் சத்தியத்தை ஏற்று நடப்பார்கள் என்று கூற முடியாது. அன்னை கூட இருந்தவங்க அன்னை சொன்னதை கேட்டுக்கல இல்லையா, உண்மையை பின்பற்றுவார்கள் என்று நாம் நம்பக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்னைக்குரியதற்கு எதிராகவும் செயல்படுவார்கள் அப்படிங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, உண்மையே என்றும் வெற்றி பெறும், தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற கருத்துக்களை நம்ம இந்த நிகழ்வுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஸ்ரீ அப்பா அவர்கள் என்ன சொல்லி இந்த சொற்பொழிவை நிறைவு செய்யறாங்க அப்படின்னா, வாய்மை அன்னை சூழலில் வலிமை பெறும், அதே போல பொய்மையும் முதலில் அன்னை சூழலில் வலிமை பெறும். நம்மளுடைய சொன்ன இல்லையா, நம்ம உண்மை எந்த அளவுக்கு வலிமை பெறுதோ அது மாதிரி பொய்யும் என்ன பண்ணுமா, அன்னை சொல்லல ஆரம்பத்துல கொஞ்சம் வந்து வலிமை பெற்று வருமா. முடிவாக அந்த பொய்மை அழிந்து விடும். அழியும் பொழுது பொய்மை முழுவதும் அழியும். அதாவது மிச்சம் மீதி இல்லாம வேரோடும் வேரடி மண்ணோடும் சொல்லுவாங்களா, இந்த பொய்மை வந்து முழுவதுமாக அழியும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அப்படி அந்த சூழ்நிலை சொல்லி நம்ம இந்த சொற்பொழிவை நிறைவு செய்வோம். அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்பா சொன்னதுல இருந்து நம்ம வாழ்க்கையில அன்னைகிட்ட வந்த பிறகு நடக்கிறது எல்லாமே என்னதுதான், அன்னையோட அருள் தான், உண்மைதான். நம்ம வாழ்க்கையில எங்க பொய் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், உண்மை இருக்கும், சத்தியம் இருக்கும். அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வெற்றி வரும். எல்லாமே உண்மைதான். எது பொய் வளர்ந்தாலும் முடிவுல என்னதான் வரும், உண்மைதான் வளரும், உண்மைதான் ஜெயிக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல நாள்ல சொற்பொழிவாற்ற வாய்ப்பு தந்த பரம்பொருள் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுக்கும், பராசக்தி ஸ்ரீ அன்னை தாய் அவர்களுக்கும், குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்களுக்கும், மதர் சர்வீஸ் சொசைட்டிக்கும், சிதம்பரம் தியான மையத்திற்கும், தியான மைய பொறுப்பாளருக்கும், சேவை அன்பர்களுக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்களிற்கும், உங்களில் உள்ள அன்னைக்கும் பகவானுக்கும், என்னிலிருந்து பேசிய அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி கூறி இந்த சொற்பொழிவினை நிறைவு செய்கின்றேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. நன்றி.